जगना बलदेव सुभद्रा महारानी कर्णम जय श्री राधा गोपाल जी कर्णम जय गौरंग महाप्रभु नित्यानंद प्रभु कर्णम जय श्रील रूप रघुनाथ कर्णम जय श्रील पुरोபாதி மகாராஜ் கர்ணம் என் குருநாத் கர்ணம் தொடர்ந்து வந்து நம்ம சைத்தன்ய சரிதாமிரத கணிப்போம். கிளாஸ் வந்தக்கூடிய அனைத்து பகுதிக்கும் அடியோட பணிவான வணக்கங்கள். அனைவருக்கும் ஹரே கிருஷ்ணா. மீண்டும் நம்ம சைத்தன்ய சரிதாமிரத கிளாஸ் கணிக்க எல்லாருக்கும் பணிவான வணக்கங்கள். பஞ்சா கல்பதர பச்சா கிருபா சந்திபிய பச்சா பைதான பாவன வைஷ்ணவன் விஷ்ணு. ஓகே, ஹரே கிருஷ்ணா. மீண்டும் நம்ம வந்து கிளாஸ் கணிப்போம். ஹரே கிருஷ்ணா ப்ரோ. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பாபு. ஹரே கிருஷ்ணா தண்ட பிரணாம். எஸ் ப்ரோ, தேங்க்யூ. ஓகே, சைத்தன்ய சரிதாமிரதா இன்னைக்கு தொடர்ந்து படிக்கிறோம். உற்சாகமாக நம்ம இருக்கணும். சைத்தன்ய சரிதாமிரதம் நம்ம சொந்த புஸ்தகம் கிடையாது. இதை படிக்கிறதுக்கு நம்ம மிகப்பெரிய ஒரு கருணை இருக்கணும். ஸ்ரீல ரூப கோஸ்வாமி, சனாதன கோஸ்வாமி, ரகுநாத தாச கோஸ்வாமி, ரகுநாத பட்ட கோஸ்வாமி, ஸ்ரீல ஜீவ கோஸ்வாமி, கோபால் பட்ட கோஸ்வாமி, சைத்தன்ய மகாபிரபு, நித்யானந்த பிரபு, எல்லா கௌர பிரியஜன கௌரங்க மகாபிரபு பக்தர்கள், கிருஷ்ணதாஸ் கௌர கோஸ்வாமி அவங்க கருணையோட நம்ம வந்து இந்த சாசனம் படிப்போம். ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரி ஹரி, ஹரே ராம 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 ஹரி ஹரி. ஜெய ஸ்ரீ சைத்தன்ய சரிதாமிரதா கி ஜெய். இன்னைக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம வந்து தொடர்ந்து இன்னைக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு நிறைய ஸ்லோகம் பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சைத்தன்ய சரிதாமிரதா வந்து பாத்தீங்கன்னா சைத்தன்ய சரிதாமிரதா ஆதி லீலா ஆன்மீக ஆச்சாரியர்கள், அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர் இங்கிலீஷ்ல. நீங்க பார்க்கக்கூடிய ஸ்லோகம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்லோகம் 65 65. ஓகேவா, 65 65 ஆரம்பிச்சு நம்ம கிட்டத்தட்ட வந்து 81 வரைக்கும் நம்ம பார்க்க போறோம். ஓகேவா, இதெல்லாம் வந்து தொடர்ந்து ஒரே ஸ்லோகம் தான் மொத்தம் பார்ப்போம். கொஞ்சம் ஸ்பீடா பார்த்துட்டு அதுக்கப்புறம் கிளாஸ் நம்ம போவோம். ஓகேவா, இங்கிலீஷ்ல ஒரு ஆள் டிரான்ஸ்லேஷன் இருங்க. ஓகேவா, அப்படி யாராச்சும் படிக்க போறதா டிரான்ஸ்லேஷன் இருங்க, தென்பாயில இருங்க. ஓகே, ஸ்லோகம் 65 66. ஈஸ்வரோ அவதாரா ஏதீன பிரகார அம்ச அவதார அரகுண அம்ச அவதார அரகுண அவதார சக்தி ஆவேஷ அவதார த்ரிதியா ஏ மதா அம்ச அவதார புருஷா பச்சாதிக ஜாதா. அதாவது பாருங்க, வள்ளி மாதாஜி போட்டிருக்காங்க. நீங்க யாராச்சும் புக் இல்லைன்னா நீங்க வந்து வேதா பேச இது பண்ணீங்க. தேங்க்யூ வள்ளி மாதாஜி. மொழிபெயர்ப்பு தமிழ்ல முழு கடவுளின் அவதாரங்கள் 3 வகைப்படுவர். அம்ச அவதாரங்கள், குண அவதாரங்கள் மற்றும் சக்தி ஆவேச அவதாரங்கள். புருஷ அவதாரங்கள், மத்ஸ்ய அவதாரம் முதலியோர் அம்ச அவதாரங்களுக்கான உதாரணங்கள் ஆவார். இங்கிலீஷ் படிங்க மாதாஜி. டக்கு 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 ஸ்பீடா இருக்கணும். நீங்க படிங்க மாதாஜி. 3 categories of incarnation of Godhead: partial incarnation, qualitatively incarnation, empowered incarnation. The Purushas and Matsyas are example of partial incarnation. Thank you மாதாஜி. ஸ்லோகம் 67 text 67. Brahma Vishnu Shiva Dina Guna Avadare Gani Shakti Avesha Shanagadi Predu Vyasha Moni. 67 மொழிபெயர்ப்பு. பிரம்மா விஷ்ணு சிவன் ஆகியோர் குண அவதாரங்களாவர். 4 குமாரர்கள் மன்னர் பிருது, வேதங்களை தொகுத்த மாமுனிவர் வியாசர் முதலியோர் சக்தி ஆவேச அவதாரங்களாவர். எஸ். Brahma, Vishnu and Shiva are qualitatively incarnation. Empowered incarnation are those like Kumaras, King Prithu, Mahamuni Yasar, the compiler of Vedas. Okay Mataji, thank you. 68 ஸ்லோகம் 68 68. தூயி ரூபேஷயா ಭಗವಾನೇರ ಪ್ರಕಾಶ ಏಕೇದ ಪ್ರಕಾಶ ಆಯಾ ಆರೇದ ವಿಲಾಶ. மொழிபெயர்ப்பு 68. முழு கடவுள் தம்மை 2 ரூபங்களில் வெளிப்படுத்துகிறார். பிரகாஷ விலாஷா. பிரகாஷ மற்றும் விலாஷா. எஸ் மாதாஜி. The personality of Godhead exhibits himself in 2 kinds of form: Prakasha and Vilasa.
ஏசி பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல புரபாமர புலூருக்கு ஜெய். முழு முதல் கடவுளின் தனிப்பட்ட விரிவுகளை 2 முக்கிய விரிவுகளாக பிரிக்கலாம். பிரகாஷா ரூபங்கள் பகவான் கிருஷ்ணரால் தமது லீலைகளுக்காக வெளிப்படுத்தப்படுபவை. இந்த ரூபங்களில் அங்க அமைப்புகள் அப்படியே அவரை போன்று இருக்கும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் 16,000 ராணிகளை துவாரகையில் திருமணம் செய்த போது அவர் அச்செயலை 16,000 பிரகாஷ விரிவுகளின் மூலமாக செய்தார். அதுபோல ராச நடனத்தின் போது அங்கிருந்த ஒவ்வொரு கோபியிடமும் ஒரே சமயத்தில் நடனமாடும் பொருட்டு அவர் தம்மை பல்வேறு பிரகாஷ வடிவங்களில் விரிவுபடுத்தி கொண்டார். ஆயினும் பகவான் தம்மை விலாச விரிவுகளில் வெளிப்படுத்தும் போது அந்த ரூபங்கள் அனைவரும் தங்களை உடல் அமைப்புகளில் சற்று வேறுபட்டிருக்கலாம். பகவான் கிருஷ்ணரின் முதலாவது விலாச விரிவாவார். வைகுண்டத்தில் உள்ள 4 கரங்களை கொண்ட நாராயண ரூபங்கள் பலராமில் இருந்து விரிவடைந்தவர்கள். ஸ்ரீ கிருஷ்ணருக்கு பலராமருக்கும் இடையிலான அங்க அமைப்புகள் அவர்களது மேனி நிறம் வேறுபட்டிருப்பதை தவிர இதர வேறுபாடுகள் எதுவும் இல்லை. அதுபோல ஸ்ரீ நாராயணர் 4 கரங்களை கொண்டுள்ளார். கிருஷ்ணரோடு 2 கரங்களை மட்டுமே கிருஷ்ணர் 2 கரங்களை மட்டுமே கொண்டுள்ளார். அதற்கு அங்க வேறுபாடுகளை கொண்டுள்ள பகவானின் விரிவுகள் விலாச விக்கிரகங்கள் என்று அறியப்படுகின்றன. ஸ்லோகம் 69-70. Text 69 and 70. ஏகே விக்கிரஹ ஜாதி ஷாயா பஹுரூபா ஆகாரே தாபேதா நாயி ஏகே ஸ்வரூபா மாஹி விவாஹே ஜைசே जैसे कैलाराशा इहा के काहिए कृष्णेरा मुख्य प्रकाश. மொழிபெயர்ப்பு தமிழ்ல 16,000 ராணிகளை திருமணம் செய்த சமயத்திலும் ரச நடனத்தை அரங்கேற்றிய சமயத்திலும் கிருஷ்ணர் தம்முடைய அங்க அமைப்புகளிலிருந்து மாறுபடாத தனித்தனி ரூபங்களாக விரிவடைந்தார். அது போன்ற மாறுபடாத ரூபங்களில் முழு முதற் கடவுள் தம்மை விரிவுபடுத்தும் போது அவரது அந்தகு ரூபங்கள் பிரகாஷ விக்கிரகங்கள் எனப்படுகின்றன. When the personality of Godhead expands himself in many forms, all non-different in their features, as Lord Krishna did when he married 16,000 queens and when he performed his rasa dance, such forms of the Lord are called manifested forms, Prakasha Vigrahas. Thank you, Mother. Chitram Paraita Ekena Babusha Yugat Bruda Krishneshu Dvashta Shahasram Kshatriya Eka Udavahat. மொழிபெயர்ப்பு 16,000 ராணிகளை திருமணம் செய்வதற்காக ஒரே ஸ்ரீ கிருஷ்ணரே ஒரே மாதிரியாக திருமேனியோடு ஒரே நேரத்தில் அவர்களின் இல்லங்களில் 16,000 தனித்தனி ரூபங்களாக தம்மை விரிவுபடுத்தியது ஆச்சரியம் தருவதாகும். Is astounding that Lord Krishna's, who is one without a second, expanded himself in 16,000 similar forms to marry 16,000 queens in their respective homes. ஏசி பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல புரபாமருக்கு ஜெய். இந்த ஸ்லோகம் ஸ்ரீமத் பாகவத்திலிருந்து 10வது காண்டம் 69 அத்தியாயம் 2வது ஸ்லோகத்தில் வருவதாகும். ஸ்லோகம் 72. Text 72. ராஷோத்சவஹ சம்ருப்தோ கோபிமண்டல மண்டிதஹ யோகேஸ்வரேன கிருஷ்ணேன தாசமத்யே துவயோ. மொழிபெயர்ப்பு தமிழ்ல கோபியர்கள் பட்டமாக சூழ்ந்து நிற்க எல்லா யோக சித்திகளுக்கும் இறைவனான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இரண்டு கோபியர்களுக்கு மத்தியில் தம்மை நிறுத்தி கொண்டு ரச நடன திருவிழாவை தொடங்கினார். When the Lord, surrounded by groups of cowherd girls, began the festives of the Rasa dance, the Lord, all mystic powers, placed himself between each two girls.
ஸ்ரீ பக்திவேதாந்த சுவாமி சிலபுரம் ஜெய். இந்த ஸ்லோகம் ஸ்ரீமத் பாகவத்திலிருந்து 10வது காண்டம் 33 அத்தியாயம் 3வது ஸ்லோகம் மேற்கோள் காட்டப்பட்டதாகும். ஸ்லோகம் 73 74 டெக்ஸ்ட் 73 74. பிரவிஷ்டேன கிருஹிதானாம் கண்டேஷ்வ நிகடம் ஸ்ரீயः யம் மன்யேர நவஸ்தாவத் விமான சத சங்குலம் தீவௌகாஷாம் சாதாரணம் அத்யௌ சுக்ய மிருதாத்மனாம் ததோ துந்துபயோ நேதுர் நிவேது புஷ்ப விருஷ்டய. மொழிபெயர்ப்பு தமிழ்ல என்னதுன்னா, ஓகே, கிருஷ்ணருக்கும் கோபியருக்கும் இவ்வாறு இணைந்த போது ஒவ்வொரு பெண்ணும் கிருஷ்ணர் தன்னை மட்டுமே அன்புடன் அரவணைத்து கொண்டுள்ளார் என்று நினைத்தாள். பகவானின் இந்த அற்புதமான லீலையை காணும் பொருட்டு சொர்க்க லோகவாசிகள் தங்களது மனைவியார்களுடன் நூற்றுக்கணக்கான விமானங்களில் வானில் பறந்து வந்தனர். நடனத்தை காண்பதில் பேராவல் கொண்டிருந்த அவர்கள் அனைவரும் மலர் மாறி பொழிந்து இன்னிசை மேலும் வாசித்தனர். எஸ். When the cowherd girls and Krishna thus joined together, each girl thought that Krishna was dearly embarrassing her alone. To behold this wonderful pastime of lords, the denizens of heaven and their wives, all very eager to see the dance, flew in the sky in their hundreds of airplanes. They showered flowers and beat sweetly on drums. ஏசி பக்திவேதாந்த சுவாமி சிலபுரம் ஜெய். இந்த ஸ்லோகங்களும் ஸ்ரீமத் பாகவத்திலிருந்து 10வது காண்டம் 33 அத்தியாயம் 3வது 4வது ஸ்லோகங்கள் வரும் மேற்கோளாகும். ஸ்லோகம் 75 டெக்ஸ்ட் 75. அநேகத்ரா பிரகடதா ரூபஷைகஸ்ய யைகதா சர்வதா தத் ஸ்வரூபைவ ஷா பிரகாஷ இதிரியதே. மொழிபெயர்ப்பு தமிழ்ல, ஒரே அங்க அமைப்பினை கொண்ட பல்வேறு ரூபங்கள் ஒரே சமயத்தில் வெளிப்படுத்தப்பட்டால் அந்த ரூபங்கள் பகவானின் பிரகாஷ விக்கிரகங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. எஸ். In numerous form, all equal in their features, are displayed simultaneously. Each such forms are called Prakasha Vigrahas of the Lord. ஸ்ரீ பக்திவேதாந்த சுவாமி சிலபுரம் ஜெய். இது ஸ்ரீல ரூப கோஸ்வாமியினால் தொகுக்கப்பட்ட லப பாகவத அமிர்தம் 1வது அத்தியாயம் 21 ஸ்லோகம் என்னும் நூலில் இருந்து வரும் மேற்கோளாகும். ஸ்லோகம் 76 டெக்ஸ்ட் 76. ஏகேயி விக்ரஹா கிந்து ஆகாரே சயானா அநேகா பிரகாஷ ஹையா விலாசதாரணாமா. ஓகே, மொழிபெயர்ப்பு தமிழ்ல, ஆனால் பகவானின் எண்ணற்ற ரூபங்கள் ஒன்றுக்கொன்று சில வேறுபாடுகளுடன் இருக்கும்போது அவர்கள் விலாச விக்கிரகங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. எஸ். But when the numerous forms are slightly different from one another, they are called Vilasa Vigrahas. ஸ்லோகம் 77 டெக்ஸ்ட் 77. ஸ்வரூபம் அந்யாகாரம் யத் தஷ்யபாதி விலாசதா பிரயாணேனத்ம சமம் சக்தியா சா விலாசோ நிகத்யதே. மொழிபெயர்ப்பு, பகவான் தமது அச்சிந்திய சக்தியால் வேறுபட்ட அங்க அமைப்புகளை கொண்ட பல்வேறு ரூபங்களை வெளிப்படுத்தும் போது அத்தகு உருவங்கள் விலாச விக்கிரகங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. எஸ். எஸ், படிங்க ஸ்னேகா, படிங்க. When the Lord displays numerous forms with different features by his inconceivable potency, such forms are called Vilasa Vigrahas. ஏசி பக்திவேதாந்த சுவாமி சிலபுரம். இது லகு பாகவத அமிர்தம் 1வது அத்தியாயம் 15வது ஸ்லோகத்தில் என்னும் நூலில் இருந்து மேற்கோள் காட்டப்பட்டுள்ள மற்றொரு ஸ்லோகமாகும். ஸ்லோகம் 78 டெக்ஸ்ட் 78.
ஜெய் சே பலதேவா பரவ்யே மே நாராயணா ஜெய் சே வாசுதேவா பிரத்யும்னாதி சங்கர்ஷனா. மொழிபெயர்ப்பு தமிழ்ல. அத்தகு விலாச விக்கிரகங்களின் உதாரணங்கள் பலதேவர், வைகுண்ட தாமத்தில் உள்ள நாராயணர் மற்றும் சதுர்வியூகம், வாசுதேவர், சங்கர்ஷ்ணா, பிரத்யும்னா மற்றும் அனிருத்தா. எஸ். Example of such Vilasa Vigrahas are Baladev, Narayana in Vaikuntha Dhamma and Chatur Yuha, Yasudeva, Vasudeva, Shankarashana, Pradyumna and Aniruddha. ஸ்லோகம் 79-80, 79 and 80. ஈஸ்வரேரா சக்திஹயா ஏதினா பிரகாரः ஏகாலக்ஷ்மி கணாபுரே மாஹி ஸ்ரீ கணஹாரா ராஜே கோபி கணஹாரா சவாதே பிரதானः பிரஜேந்திர நந்த ஜாதே ஸ்வயம் பகவான். மொழிபெயர்ப்பு. முழு முதற் கடவுளின் சக்திகள் துணைவியர் 3 வகைப்படுவர். வைகுண்டத்தில் லட்சுமிகள், துவாரகையில் ராணிகள் மற்றும் பிருந்தாவனத்தில் கோபியர்கள். இவர்களில் கோபியர்களே பிரதானமானவர்கள். ஏனெனில் பிரஜா மன்னரின் மகனும் முழு முதற் கடவுளுமான ஸ்ரீ கிருஷ்ணருக்கு சேவை செய்யும் பாக்கியத்தை அவர்கள் பெற்றுள்ளனர். எஸ். The energies consort of Supreme Lord are 3 kinds. The Lakshmis in Vaikuntha, the queens in Dwaraka, and the gopis in Vrindavan. The gopis are the best of all, for they are privileged of serving Sri Krishna in primal Lord, the son of King of Vraja. லாஸ்ட் ஸ்லோகா இன்னைக்கு உள்ளதுக்கு ஸ்லோகம் 81, டெக்ஸ்ட் 81. ஸ்வயம் ரூபா கிருஷ்ணேரா காயா வியூஹா தாரஷமா பக்தா ஷாஹி தேஹயா தாஹார ஆவரணா. மொழிபெயர்ப்பு. முழு முதற் கடவுள் ஆன ஸ்ரீ கிருஷ்ணரின் நெருங்கிய சகாக்கள் அவருக்கு சமமான அவரது பக்தர்கள் ஆவர். அவர் தம்முடைய பக்தர்களுடன் இணைந்து பூரணமாகிறார். எஸ். The personal associates of the primal Lord Sri Krishna are his devotees, who are identical with him. He is complete with his entourage of devotees. ஸ்ரீ பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீலா பூர்வா மரப்புலூருக்கு ஜெய். ஸ்ரீ கிருஷ்ணரும் அவரது பல்வேறு தனிப்பட்ட விரிவுகளும் சக்தியில் வேறுபட்டவர்கள் அல்ல. இந்த விரிவுகள் பக்தர்கள் என்று அழைக்கப்படும் 2ஆம் நிலை விரிவுகள் அல்லது சேவக விரிவுகளுடன் உறவு கொள்கின்றனர். ஹரே கிருஷ்ணா. இன்னைக்கு நம்ம கிட்டத்தட்ட ஒரு 10 ஸ்லோகத்துக்கு மேல நம்ம பார்த்திருக்கோம். ஓகே, காரணம் என்னன்னா இது தொடர்ச்சியா இது பகவானுடைய அவருடைய அம்சங்களை பத்தி சொல்லுது. பகவானுடைய இன்கார்னேஷன், அவதாரங்கள், அவரோட விரிவங்கங்கள் அதை பத்தி சொல்லுது. ஓகேவா? சரி, இங்க நான் படிச்சுட்டு வந்தோம். எத்தனை பேர் கேட்டிருக்கீங்க, எத்தனை பேர் கவனமா கேட்டிருக்கீங்க பார்க்கலாம். இங்க பகவானுக்கு 2 அம்சங்கள், அவர்கிட்ட இருந்து 2 அம்சங்கள் வெளிவரும் சொன்னாங்க. அது என்ன? அது யார் சொல்ல முடியும்? ஓகே, அதாவது கவனமா என்னைக்குமே நம்ம தெளிவா கேட்கணும். ஏன்னா இதெல்லாம் நம்ம இதான் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரோட தத்துவங்கள். இந்த தத்துவங்கள் நம்மளுக்கு புரியலன்னா தென் எப்படி பகவான் குவாலிட்டி நமக்கு புரியும்? அதனால ரொம்ப தெளிவா நம்ம கேட்கணும். ஓகேவா? இங்க பாத்தீங்கன்னா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பாத்தீங்கன்னா அவர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அவர் முதல்ல சாக்ஷாத் அவர் தான் முழு முதல் கடவுள். இது சுப்ரீம் பர்சன். ஓகேவா? கடவுள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அவர் பாத்தீங்கன்னா அவரோட சுய ரூபம்னா பாத்தீங்கன்னா சுய பிரகாஷம் சொல்லுவாங்க. பிரகாஷனா என்னன்னா இங்கிலீஷ்ல மேனிஃபெஸ்டேஷன், தமிழ்ல விரிவங்கம்.
அதான் சமஸ்கிருதத்துல வந்து பாத்தீங்கன்னா பிரகாஷம் சொல்லுவாங்க. ஓகேவா? ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் த பிலோசபி. ஓகேவா? அப்ப இது வந்து இன்னைக்கு இது வந்து பாத்தீங்கன்னா பார்க்க ரொம்ப எளிமையா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா இட்ஸ் வெரி கொஞ்சம் டிபிக்கலானது. நீங்க கவனம் செதறுச்சுன்னா நீங்க ஒண்ணு புரியலன்னா அதோட ஜாயின் உங்களுக்கு புரிய வராது. அதனால நான் சொல்றதை ஃபாலோ பண்ணிக்கங்க. ஏதாச்சும் கேள்வி வந்து தயவு செய்து குறிப்பு வச்சுக்கோங்க. கிளாஸ் முடிஞ்சு தயவு செய்து கேளுங்க. புருவ கேட்டா கோச்சுக்கு வரா, இல்ல புருவ கேட்டா இது பண்ணுவாரா, அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். We come here to study the Shastra. We have to understand the philosophy. நமக்கு வரோம், சாஸ்திரங்களை படிக்கணும், ஞானத்தை வளர்த்துக்கணும், சீரியஸா நம்ம இருக்கணும். அதுக்குதான் நம்ம வரோம். ஓகேவா? பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் வந்து பாத்தீங்கன்னா அவர் சுயம் பகவான். அவர் வந்து பாத்தீங்கன்னா அவர் தான் அந்த ரூபம், கடவுள் ஒரு ரூபம் வந்து பாத்தீங்கன்னா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இருக்கிறால 2 கை, ஒரு புல்லாங்குழல், தலையில மயிலு, அவர் வந்து இடுப்புல வந்து ஒரு மஞ்சள் துணி, அப்புறம் வந்து ஜஸ்ட் வந்து ஒரு மாடு மேய்க்கிற மாதிரி சுயம் பகவான். இதான் வந்து பாத்தீங்கன்னா சுய ரூபம் சொல்லுவாங்க. ரூபம்னா இஸ் அ ஃபார்ம், உருவம். அப்ப சுய ரூபம் வந்து யாருன்னா நந்தன கிருஷ்ணா, யசோத நந்தன கிருஷ்ணா. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணா வந்து பாத்தீங்கன்னா 3 வகையாக பிரிக்கப்படுறாரு. ஓகேவா? 3 இடத்துக்கு தகுந்த மாதிரி 3 வகையாக பிரிக்கப்படுறாரு. ஓகேவா? கிருஷ்ணா, கிருஷ்ணதரா அண்ட் கிருஷ்ணதமா. கிருஷ்ணா, கிருஷ்ணதரா அண்ட் கிருஷ்ணதமா 3 வகையாக பிரிக்கப்படுறாரு. துவாரகை, மதுரா அண்ட் பிருந்தாவன். துவாரகையில பகவான் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து கிருஷ்ணரா இருக்கிறார். ஓகேவா? அவர் துவாரகையில 16,108 மனைவிகள், அங்க ரோயல் ட்ரெஸ்ல அவங்க மகுடெல்லாம் போட்டுக்கிட்டு அவங்க எல்லாம் வந்து ரோயல் ட்ரெஸ்ல ரொம்ப வந்து கம்பீரமா அங்க இருக்கிறாரு. அது கிருஷ்ணா. மதுரால கிருஷ்ணா வந்து பாத்தீங்கன்னா அவரு கிருஷ்ண தரா. அதாவது துவாரகை கிருஷ்ணரோட ஒரு படி மேல யாரு? மதுரா கிருஷ்ணா. துவாரகை கிருஷ்ணரோட ஒரு படி மேல மதுரா கிருஷ்ணா. அந்த மதுரா கிருஷ்ணாக்கு வந்து என்ன பேருனா கிருஷ்ண தரா. ஏன்னா கிருஷ்ணருடைய கிருஷ்ண தரா, துவாரகை கிருஷ்ணருடைய மதுரா கிருஷ்ணர் அவர் ஒன்னும் டேஸ்டானவர். அவர்கிட்ட ஒன்னும் அன்பு பரிமாற்றம் ஒன்னும் அதிகமா இருக்கும். ஓகேவா? காரணம் என்ன? துவாரகை கிருஷ்ணர் வந்து பாத்தீங்கன்னா அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா அரசியல்வாதி மாதிரி பேசுவாரு, மகாபாரதம் சொல்றாரு, சூழ்ச்சிகள் செய்யறாரு, எப்படி பாண்டவர் தெளிக்க வைக்கணும், இதெல்லாம் அப்படி யோசிப்பாரு. மதுரா கிருஷ்ணா ஜஸ்ட் என்னதுன்னா அவரு தேவகி நந்தன கிருஷ்ணா, தேவகியோட பையனா மட்டும்தான் அங்க இருக்கிறாரு மதுரால. 10 படி வந்து அங்க அவருக்கு வந்து பொலிட்டிக்கல் ரொம்ப பேசல. ஓகே, ஒன்னொரு கிளாஸ் நான் போய்கிட்டே இருக்கும் போது உங்களுக்கு புரியல ப்ரோ, ரொம்ப ஸ்பீடா ரொம்ப குழம்புதுன்னா தயவு செய்து எனக்கு வந்து கையை தூக்குங்க. அப்படி இல்லைன்னா நீங்க வந்து மைக் ஆன் பண்ணி நீங்க சொல்லுங்க, பிரபு கொஞ்சம் திருப்பி ரிப்பீட் பண்ணலாம், தாராளம் பேசலாம், எந்த ஒரு ஆட்சேபனையும் வேணாம், டோன்ட் ஹெசிடேட், எந்த குழப்பமும் வேணாம், ஜஸ்ட் புரியலனா சொல்லுங்க நீங்க. ஓகேவா? கொண்டினியூ கிளாஸ் பண்ணுவோம். அப்புறம் 3வது பாத்தீங்கன்னா கிருஷ்ண தமா. முதல் கிருஷ்ணா, 2வது கிருஷ்ண தாரா, 3வது கிருஷ்ண தமா. இந்த கிருஷ்ண தமா வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் மோஸ்ட் ஸ்வீட். ஒன்னு ஸ்வீட்டானவரா. அது வந்து எந்த கிருஷ்ணா? இஸ் அ பிருந்தாவன கிருஷ்ணா. பிருந்தாவன கிருஷ்ணா வந்து யாரு? நந்தன கிருஷ்ணா, யசோத நந்தன கிருஷ்ணா, பிரிஜேந்திர நந்தன கிருஷ்ணா. பிரிஜேந்திர நந்தன கிருஷ்ணா என்ன அர்த்தம்? பிரிஜா பூமியின் நாயகன், இஸ் அ ஹீரோ ஆஃப் த பிருந்தாவனம். நந்தனா சன் ஆஃப் த நந்த மகாராஜா, நந்த மகாராஜா மைந்தனே. யசோத நந்தனா சன் ஆஃப் த யசோதா, யசோதாவின் மைந்தனே, மகனே, அப்படி அர்த்தம். ஓகேவா? அவர் தான் சுயம் பிரகாஷா, இல்லைன்னா சுயம் ரூபம், சுயம் பகவான் அப்படின்னு சொல்லலாம். பல்வேறு பேர்கள்ல நம்ம இப்படி சொல்லலாம். ஓகேவா? அப்படிப்பட்ட பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர், சுயம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அவர் என்ன பண்றாரு? 2 வகையாக தன்னை விரிவாங்க பண்றாரு. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு பிரபாவ பிரகாஷா, ஒண்ணுன்னு விலாச பிரகாஷா. 2 வகையா இருக்கு. ஓகேவா? தெரியலன்னா நோட்ஸ் எடுத்து வச்சுங்க. ஹரி வந்து ஹரி வரலையா இன்னைக்கு? பிரபாவ பிரகாஷா, ஒண்ணுன்னு விலாச பிரகாஷா. ஓகேவா? இது 2 தான் வந்து மெயினா நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இந்த பிரபாவ பிரகாஷா அதுல வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா அது என்ன அர்த்தம்னா, அந்த பிரபாவ பிரகாஷ் எப்படி வருதுன்னா, நல்லா ஞாபகம் வச்சுங்க, நல்லா தெளிவா ஞாபகம் வச்சுங்க. பிரபாவ பிரகாஷ் என்னன்னா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அவர் அப்படிதான் அவரு மேலே தன்னை வெளிப்படுத்துவாரு. அவர் மாறலாம் மாட்டார். அதே கிருஷ்ணர் அதே மாதிரிதான் இருப்பார். எப்படி?
இப்ப ஒரே கிருஷ்ணர் ரச நடனம் நடக்கும்போது ராச டான்ஸ் நடக்கும்போது அங்க பார்த்தீங்கன்னா ஒரே கிருஷ்ணர் பலவேறு கிருஷ்ணர்களாக மாறினார். அங்க வேற வேற கிருஷ்ணர் தான் இருந்தாங்க. ஆனா எல்லாமே ஒரே கிருஷ்ணர் தான். ஒரே சட்டை, ஒரே கோஷ்டம், ஒரே தலையில மயில் பீலி, ஒரே புள்ளங்குளம். ஆனா அவர் வந்து நிறைய கிருஷ்ணரா மாறினாரு. அதே போல துவாரகையில 16,108 மனைவிகள் கிட்ட ஒவ்வொரு வீட்லயும் ஒரே கிருஷ்ணர் இருப்பாரு. அவர் ரூபம் மாறாதே, எல்லாமே ஒரே மாதிரி இருப்பாங்க. அதான் பிரபாவ பிரகாஷா. பிரபாவ பிரகாஷ்னா அதே உருவத்துல, அதே ட்ரெஸ்ல, அதே மயிலு, அதே புல்லாங்குழு, அதே மாதிரி வந்து எல்லா இடத்துலயும் ஒரே இடத்துல இருக்கிறது. இதான் பிரபாவ பிரகாஷா அப்படி சொல்லி அர்த்தம். ஓகேவா? இந்த பிரபாவ பிரகாஷாலேயே ஒன்னொன்னு இருக்கு. அது கீழே ஒன்னொன்னு இருக்கு. அது வந்து என்னன்னா வைபவ பிரகாஷான்னு சொல்லி ஒண்ணு இருக்கு. வைபவ பிரகாஷா. ஓகேவா? எழுதி வச்சுக்கணும். வைபவ பிரகாஷானா என்ன அர்த்தம்னா அதே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் வந்து பாத்தீங்கன்னா பிரபாவ பிரகாஷனா ஒரே கிருஷ்ணர் பல இடங்கள்ல இருப்பார். சேம் பாடி, சேம் ட்ரெஸ், சேம் அவர் அதே கிருஷ்ணர் எல்லா இடத்துல. அது வந்து பிரபாவ பிரகாஷா. இப்ப வந்து வைபவ பிரகாஷனா என்ன அர்த்தம்னா அந்த பிரபாவ பிரகாஷ் கீழே நான் ஒன்னும் விலாசா பிரகாஷ போல. விலாசா பிரகாஷ் வேற. ஓகேவா? நான் சொல்றது என்னது ஸ்வயம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அவர் வந்து பிரபாவ பிரகாஷ்னா அதே பகம் பல இடத்துல இருக்கிறாரு. அந்த பிரபாவ பிரகாஷ கீழே வந்து பாத்தீங்கன்னா வைபவ பிரகாஷா. வைபவ பிரகாஷனா என்ன அர்த்தம்னா அதே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பல பல இடங்கள்ல இருக்கிறாரு. அவரோட சக்திக்கு அவர் சக்தியோடு அவர் வேற இடத்துல இருக்கிறாரு. ஆனா அங்க வேற ரூபத்துல இருக்கிறாரு. இதே கிருஷ்ண ரூபத்துல இல்ல. ஆனா அங்க பகவான் சக்தியாக தான் இருக்கிறாரு. இப்ப உதாரணத்துக்கு வந்து பாருங்க, என்னது வேற ஒரு மூட்ல இருப்பாரு. 3 விஷயத்த கலந்து இருப்பாரு. வேற மூடு, வேற உருவம், வேற கடல்ல மாறி இருப்பாரு. அதே பகவான் தான். அதான் வந்து பாத்தீங்கன்னா வைபவ பிரகாஷா. ஓகேவா? வைபவ பிரகாஷானா அதே பகவான், ஆனா வேற கலர், வேற மூட்டு, வேற உருவத்துல இருப்பாரு அவரு. உதாரணத்துக்கு பலராமர் வந்து பாத்துக்கங்க, பகவான் கிருஷ்ணர் தான் பலராமர் தான் வராரு. ஆனா அவர் வேற உருவம், வேற கலரு, வேற மூட்டு. புரியுதா? இப்ப வரைக்கும் புரியுதா? யாருக்கு புரியல இப்ப வரைக்கும்? ஓகே, லெட்ஸ் கண்டினியூ. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பிரபா பிரகாஷா வைவ பிரகாஷம் முடிச்சிட்டோம். பிரபா பிரகாஷனா ஒரே கிருஷ்ணர் பல இடத்துல இருப்பாரு. வைவ பிரகாஷனா அதே கிருஷ்ணர் வேற வேற இடத்துல என்ன எப்படி இருப்பாருன்னா வேற மூடு, வேற உருவம், வேற கலர்ல அவரு வேற வேற இடத்துல லீலை செஞ்சுட்டு இருப்பாரு. ஓகேவா? அடுத்தது இப்ப வந்து பாத்தீங்கன்னா விலாச பிரகாஷா. விலாச பிரகாஷனா வந்து பாத்தீங்கன்னா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தான் விலாச ரூபத்துல இருப்பார். விலாச ரூபத்துல வந்து என்னன்னா அவரு டோட்டலா வந்து என்ன பண்ணிருப்பாரு, அப்படி மாறி போய் வேற ஒரு ரூபத்துல வேற ஒரு சக்திகள்ல இருப்பாரு. உதாரணத்துக்கு 4 கை ரூபமாக எடுத்து நாராயண ரூபத்துல இருக்கிறாரு. இப்ப நாராயணன் இருக்கிற அவர் வந்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரோட விலாச ரூபம். ஏன் சொல்லுங்க? அவர் வந்து டோட்டலி வந்து பகவானுடைய சக்தியிலேருந்து தான் வராரு. ஆனா அவர் டோட்டலி வேற உருவம். அவர் வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றது பகவானுடைய விரிவங்கம். பகவானுக்கிட்ட இருந்து எக்ஸ்பென்ஷன், பகவானுக்கிட்ட இருந்து விரிவங்கமாக வெளியே போறதுனால அது வந்து விலாச பிரகாஷா அப்படின்னு சொல்லி அர்த்தம். புரியுதா? இந்த விலாச பிரகாஷத்துக்கு உதாரணம் நாராயணர். நாராயணர் வந்து யாரு? பகவான் ஸ்ரீ விஷ்ணு 4 கையில் இருப்பாரு. சங்கு சக்கர கதா பத்மம் 4 கையில இதெல்லாம் வச்சிருப்பாரு. ஓகேவா? இந்த மாதிரி விலாசா ரூபம் வந்து பாத்தீங்கன்னா 24 ரூபங்கள் இருக்கு. விலாச ரூபங்கள் 24 விலாச ரூபங்கள் இருக்கு. உதாரணத்துக்கு 2 3 சொல்றேன் பாருங்க. கேசவா, நாராயணா, மாதவா. இந்த மாதிரி பகவான் தான், ஆனா வேற வேற இடத்துல வேற வேற சக்தியில வேற வேற இதுல இருக்கிறாரு. ஓகேவா? இதான் வைபவா, இதான் விலாச ரூபம். ஓகேவா? விலாச ரூபம் சொல்லலாம். இப்ப இதுதான் பேசிக். ஓகேவா? இப்ப இதை வச்சுதான் நான் வந்து அடுத்தது நம்ம போக போறோம். இது ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். ஓகேவா? திருப்பி நான் சொல்றேன். ஸ்வயம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அது வந்து சாக்ஷாத் நந்தநந்தன கிருஷ்ணா. ஓகேவா? கிருஷ்ண புள்ள இதுதான் ஸ்வயம் பகவான் கிருஷ்ணா. இல்லைன்னா நம்ம ஸ்வயம் ரூபம் சொல்லலாம். ஓகேவா? இல்லைன்னா ஸ்வயம் பிரகாஷம் சொல்லலாம். அவர் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பிரபாவ பிரகாஷா. பிரபாவ பிரகாஷனா அதே பகவான் ஸ்வயம் பகவான் பல இடங்கள் இருக்கிறதா பிரபாவ பிரகாஷா. அடுத்து
வைபவ பிரகாஷா பகவான் தான். ஆனா அதே பகவான் வேற மூடு, வேற உருவம், வேற ஃபார்ம்ல இருப்பாரு. அது யாரு? பலராமர். அது வந்து என்னன்னா வைபவ பிரகாஷா. ஓகேவா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் கீழே விலாச பிரகாஷ. விலாச பிரகாஷ்னா பகவானோட சக்தி தான், பகவானோட அவதாரங்கள், இல்ல பகவானோட எக்ஸ்பென்ஷன் சொல்லலாம். கேசவா, நாராயணா, மாதவா, இவங்களா விலாச பிரகாஷா. சரி சரி, விலாச வைபவா, சாரி, விலாச பிரகாஷ சொல்லலாம், இல்ல விலாச வைபவா சொல்லலாம். வைபவானா வந்து பாத்தீங்கன்னா விரிவங்கங்கள் சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா? இது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுதா? ஓகேவா? எதுவும் கேள்விதான் கேட்கலாம், அப்படிலாம் நான் கொண்டு பண்ணுவேன். ஓகே, இப்ப பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய ஆக்சுவலி இது வந்து நம்ம ஸ்லைட் ஷோ போட்டு காட்டலாம், பட் வந்து இதெல்லாம் டைம் இல்லை. பட் வந்து சொல்றதை நீங்க நல்லா புரிஞ்சிட்டாலே அதுவே மனசுல ஒரு ஸ்லைட் ஷோ மாதிரி ஓடும். இப்ப பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அவருடைய எக்ஸ்பென்ஷன், அவருடைய விரிவங்கம் அண்ட் அவதாரம், இதெல்லாம் வந்து பகவான் வந்து ஏன் பண்றாரு, எதுக்கு பண்றாரு நம்ம பின்னாடி பார்ப்போம். ஆனா அதுக்கு முன்னாடி அவர் என்னென்னலாம் பண்றாரு அது நம்மளுக்கு தெரியணும். பிகாஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த லோகத்துல நம்ம என்ன நினைச்சுக்கணும்னா எல்லாமே வந்து சும்மா இயற்கையோடு வருது, எல்லாமே சும்மா பகவான் வந்து அப்படியே பண்ணிட்டு போயிட்டாரு, இல்ல இது அப்படியே தற்செயல் நடக்குது, அப்படிலாம் கிடையாது. இங்க நடக்கிற உபதிருஷ்டா, அனுமந்தா, பக்தா, போக்தா, மகேஸ்வரம். 13ஆம் சாப்டர் பகவத்கீதால பகவான் சொல்றாரு, இந்த லோகத்துல எது நடந்தாலும் எது நடக்குதோ எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா 5 விஷயத்துக்கு 5 விஷயம் எப்ரூவ் பண்ணாதான், 5 விஷயம் ஒப்புக்கொண்டாதான் இந்த உலகத்துல எல்லாமே நடக்கும். நம்ம இப்ப கை தட்டுறது, மேசையை தட்டுறது, ஒருத்தவங்கிட்ட பேசுது, 5 பேரோட எப்ரூவ் இருந்தாதான் ஒரு செயலே நம்ம செய்ய முடியும். ஒண்ணு வந்து ஈஸ்வரா பகவான், ஒண்ணு வந்து பிரகிருதி இந்த ஜட இயற்கை, 3வது நம்மளோட ஆத்மா உள்ளுக்குள்ள இருக்கணும், 4வது வந்து பரமாத்மா நினைக்கிறேன், ஞாபகம். இந்த மாதிரி 5 விஷயங்கள், இந்த டைம் இதெல்லாம் சேர்த்துதான் நம்ம ஒரு விஷயம் செய்ய முடியும். அப்ப ஏன் ப்ரோ பகவான் வந்து நம்மள வந்து சில சமயம் கெட்ட செய்ய சொல்றாரு, சில சமயம் கெட்டதெல்லாம் பகவான் நம்மளோட செயல்களுக்கு அவர் வந்து சாட்சியா இருப்பாரே தவிர நம்ம செய்யற செயலை வந்து அவர் தடுக்க மாட்டாரு. காரணம் என்ன? நம்ம எல்லாருக்கும் சுதந்திரம் இருக்கு. அந்த சுதந்திரத்தை அவர் வந்து தலையிட்டு நம்மளுக்கு எடுக்க மாட்டாரு. இப்ப நீங்க ஒரு வீட்டுல வந்து தீ வைக்கிறீங்க, ஒருத்தவங்க விஷம் வைக்கிறீங்க, ஒருத்தவங்க மேல பொறாம போறீங்க, ஒருத்தவங்க வீட்டுல குப்பை அள்ளி போறீங்க, ஒருத்தவங்களுக்கு வந்து காடியை பம்ப்செட் ஆக்குறீங்க, இல்ல ஒருத்தவங்களுக்கு வந்து சாப்பாடுல நீங்க பேதி மாத்திரை கலக்குறீங்க, இல்ல ஒருத்தவங்களுக்கு வந்து கெடுதல் நினைக்கிறீங்க, இது எதுவுமே பகவான் தடுக்க மாட்டார். காரணம் என்னன்னா எல்லாருக்கும் சுதந்திரம் இருக்கு. அந்த சுதந்திரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன வேணாலும் இங்க செய்யலாம். ஆனா பகவான் இதுக்கு சாட்சியாக இருப்பார். அப்ப சாட்சியா வந்து என்னத்தை ப்ரூவ் அவர் பண்ண போறாரு? அவர் என்னத்தை பண்ண போறாருன்னா, நம்ம இந்த சுதந்திரத்தை வச்சு எப்படி நம்ம மிஸ்யூஸ் பண்றோமோ, சுதந்திரத்தை நம்ம தவறா பயன்படுத்துறோமோ, அதுக்கு தகுந்த நம்மளுக்கு வந்து கர்ம பலன்கள், கர்ம வினைகள், தண்டனைகள் நம்மளுக்கு தொடர்ந்து கொடுப்பார். ஓகேவா? காரணம் ஏன் பிரபு அப்பயே நம்ம செய்யும் போது நம்மள அப்பயே தடுத்திருக்கலாமா பிரபு? நம்மளைய வந்து செய்ய வச்சு அதுக்கப்புறம் இது பண்றாருன்னா காரணம் என்னன்னா, நம்ம வந்து நம்மளோட இண்டிபெண்டன்ஸ், நம்ம சுதந்திரத்தை எப்ப வந்து சரியாக யூஸ் பண்ற வரைக்கும், நம்மளோட சுதந்திரத்தை சரியாக நம்ம வந்து பயன்படுத்துற வரைக்கும் பகவான் நம்மளை இந்த பௌதிக உலகத்துல நம்மளைய வந்து மாயாதேவி மூலியமாக, துர்கா தேவி மூலியமாக நம்மளை வந்து அடிச்சு நம்மளை வந்து அடிச்சு தொங்க காய போட்டு வச்சிருவாரு. நம்மளைய வந்து அடின்னு அடிப்பாரு. நம்மளைய பகவான் டைரக்டா இது பண்ண மாட்டாரு, மாயாதேவி மூலமா அடிப்பாரு. மாயாதேவி மூலமா நம்ம அடிச்ச பிறகு நம்மளுக்கு வழி காட்டுறதுக்காக அந்த பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அவரோட பிரதிநிதியாக கூடிய குருவை நம்மளுக்கு அனுப்புவாரு. அப்ப குரு பேச்சு கேட்காம நம்ம திருப்பி பகவானை சேட்டை செய்யும் போது திருப்பி மாயாதேவி மூலியமா நம்ம அடிப்பாரு. அடிக்கிறது நம்மளை கைட் பண்றது, அடிக்கிறது கைட் பண்றது, இப்படி நம்ம வந்து நம்மளை வழி நடத்திட்டே இருப்பாரு. எப்ப நம்ம அந்த சுதந்திரத்தை சரியா பயன்படுத்துறோமோ, மனசா ஒழுங்கா வச்சுக்கிறோமோ, அப்ப நம்ம பகவான் லோகத்துக்கு வர முடியும். அந்த சுதந்திரத்தை நீ உனக்கு கொடுத்த சுதந்திரத்தை வச்சு நீ என்கிட்ட எப்ப வர, அப்பதான் உண்மையான நீ பக்தியில இருக்குன்னு சொல்லி அர்த்தம். நான் வந்து உன்னைய பிடிச்சி நீ செய்யாதுன்னா அப்ப நீ உண்மையிலே வந்து மனதார என்னோட பக்தியில நீ வர மாட்ட. உதாரணத்துக்கு வச்சுக்கீங்கன்னா, ஒரு பையனை வந்து நீங்க வந்து கையை பிடிச்சி வா இழுத்துட்டு வந்தா அவன் கூட வருவான். அந்த பையனை விட்டுட்டு நீ நான் நடக்க என் கூட வா அப்ப வந்தானா அவன் உண்மையிலே நம்மளோட இன்ஸ்ட்ரக்ஷனை, நம்மளோட கட்டளை ஃபாலோ பண்றான்னு அர்த்தம். நம்ம கையை விட்டோம்னா அவன் வேற எங்கெங்க போறானா அப்ப ஒன்னும் நம்ம வந்து சரியா வழி நடத்தலன்னு சொல்லிதான் அர்த்தம். அப்போ பகவான் என்ன பண்றாரு? நம்மளுக்கு சுதந்திரத்தை கொடுத்து நம்மளை வழி நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. எப்படி? ஒண்ணு மாயாதேவி மூலமாகவும், ஒண்ணு குரு ஆச்சாரியர்கள் மூலமாகவும்.
அப்படி நம்ம வழி நடத்துறதுக்காக தான் பகவான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பூலோகத்துல நிறைய வகையான அவதாரங்கள், நிறைய வகையான லீலைகள், நிறைய வகையான சரித்திரங்கள் இதெல்லாம் வந்து இந்த பூமியில வந்து தன்னை விரிவங்கப்படுத்தி தன்னோட சக்திகள் மூலியமாக இங்க பல பல வகையான லீலைகளை செய்து நம்மளுக்கு வந்து இத பத்தி பேசுறதுக்காக நம்மளுக்கு இங்க ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்குறாரு. அது போக வந்து பாத்தீங்கன்னா பகவான் இங்க வந்து செய்யணும் எந்த ஒரு அவசியம் இல்லை, எந்த ஒரு மெனுக்கிட்டு செய்யணும் இல்லை. இந்த உலகம் எப்படி செத்து போட்டு எப்படி அழிஞ்சு போடுன்னு சொல்லி அவர் விட்டுறலாம். பட் இங்கக்குள்ள ஜீவாத்மாக்கள் எல்லாருமே வந்து பகவான் லோகத்துக்கு வரணும். பகவான் லோகத்துக்கு எப்படி வர முடியும்? மனசுதாங்க சாக்கடையா இருக்க. மனசுல வந்து பாத்தீங்கன்னா பகவானோட கதைகள் உள்ள கொள்ள போகணும். சுண்வதாம் சுவா கதா கிருஷ்ணம் புண்ணிய சிரவண கீர்த்தனம். இப்ப இந்த புண்ணிய சிரவண கீர்த்தனம் பகவான் கதை எப்படி போகும்? யார் பேசுவா, யார் எழுதுவா? அப்ப அந்த கதைகள் நடக்கணும், அந்த சரித்திரங்கள் நடக்கணும், அந்த டிராமா இங்க நடக்கணும். அந்த டிராமா நடந்தாதான் இங்க வந்து ஆட்சியர்கள் எழுத முடியும். அப்ப அந்த டிராமா பண்றதுக்காக, அந்த சரித்திரங்கள் செய்யறதுக்காக தான் பகவான் தன்னை நேரடியா வந்து இங்க வந்து நிறைய லீலைகள் செய்யறாரு. தன்னோட சக்திகள் மூலியமாக, அம்சங்கள் மூலியமாக இங்க வந்து லீலைகள் செய்யறாரு. அது எப்படி எப்படி தன்னை விரிவங்கப்படுத்துறாரு அதுதான் நம்ம பாக்குறோம். அப்ப அவதாரங்கள் வந்து பாத்தீங்கன்னா பகவான் தன்னை வந்து எத்தனை வகையாக அவதாரம் பண்றாரு? பகவான் கிட்ட வரக்கூடிய அவதாரங்கள் எத்தனை? சீக்கிரம் சொல்லுங்க. பகவான் கிட்ட வரக்கூடிய அவதாரங்கள் எத்தனை? 22, பிரபு. நோ. பகவான் கிட்ட வரக்கூடிய எக்ஸ்பென்ஷன் இல்லைன்னா வந்து அவதாரங்கள் டோட்டல் எத்தனை? எத்தனை டைப் அவதாரங்கள் வெளியே வருது பகவான் கிட்ட இருந்து? The 6 avatar. ஹரிஷா பிரபு ஆஹ் 24. நோ மாதாஜி, யாரோ 6 சொன்னாங்க. யாரும் சொன்னாப்ப? Me, பிரபு, 6 avatar. 24 எப்படி சொல்றீங்க மாதாஜி? நிர்மலமா சொல்லுங்க. 24 எப்படி சொல்றீங்க நீங்க? 24ன்னு எதை கணக்கு வச்சு? எல்லா அவதாரமும் சேர்த்து சொல்றேங்க பிரபு. இல்ல மாதாஜி, 24 வந்து நம்ம லிமிட் பண்ண முடியாது. எண்ணில் அடங்காத அவதாரம். அது உண்மைதான் மாதிரி. பட் வந்து சாஸ்திரங்கள்ல அதுக்கு வந்து ஒரு கணக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. வெரி தேங்க்யூ மாதிரி, தேங்க்யூ. மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா பகவான் கிட்ட இருந்து 6 வகையான என்ன சொல்றது அவதாரங்கள் வெளிவருது. 6 டைப் இல்லைன்னா 6 வகையான அவதாரம் வெளிவருது. அது பாகவதத்துல 5வது காண்டம் 5வது அத்தியாயம் 19 ஸ்லோகத்துல சொல்லப்படுது. தூர் விப்யா தூர் விப் அப்படின்னா என்னதுன்னா பகவான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பௌதிக கண்களால் நம்ம வந்து அவருடைய அவதாரங்களை நம்ம வந்து கணக்கு எடுக்க முடியாது. அப்படி கணக்கு எடுக்க முடியாத அவதாரங்கள் இந்த 6 வகைக்குள்ள அடங்குது. அந்த 6 வகையான அவதாரங்களுக்குள்ளதான் அவர் நிறைய அவதாரம் எடுக்கிறாரு. 6 டைப் இருக்கு. இந்த 6 வகை என்னதுன்னா, முதலாவது வந்து பாத்தீங்கன்னா புருஷ அவதாரம், 2வது லீலா அவதாரம், 3வது குண அவதாரம், 4வது மன்வந்தர அவதாரம், 5வது யுக அவதாரம், 6வது சக்தி ஆவேச அவதாரம். ஓகேவா? யாராச்சும் கிடைக்கலன்னா நீங்க சொல்லுங்க, நான் திரும்பி சொல்லுவேன். புருஷ அவதார, லீலா அவதார, குணாவதார, மன்வந்தர அவதார, யுக அவதார அண்ட் சக்தி ஆவேச அவதாரம். அப்ப பகவான் நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா இப்ப நார்மலா வந்து பாத்தீங்கன்னா பகவான் அவதாரங்கள் பாத்தீங்கன்னா தச அவதாரம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. தச அவதாரம் இஸ் வெரி வெரி ஃபேமஸ். தச அவதாரம் என்னன்னா, தச மீன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 10. அவதாரம்னா வந்து பாத்தீங்கன்னா பகவான் வந்து இந்த 6 வகையான அவதாரங்கள்ல இதெல்லாத்தையும் கம்பைல் பண்ணி ஒரு 10 அவதாரம் வந்து டோப்பா வந்து நிறைய பேசுவாங்க. நிறைய இடத்துல கோயில் வச்சிருப்பாங்க. தச அவதாரம், அதான் தச அவதாரம் சொல்லி எழுதுவாங்க. ஒன்னு ஏன் தச அவதாரம் இஸ் வெரி வெரி ஃபேமஸ்னா, நம்மளுடைய ஆச்சாரியில ஒரு ஆள் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் தான் வந்து பாத்தீங்கன்னா ஜெயதேவ கோஸ்வாமி. ஜெயதேவ கோஸ்வாமி சோஸ்திரம் வந்து பாத்தீங்கன்னா ஆல் இந்தியா எல்லாத்துக்கும் ஃபேமஸ். எல்லா சம்பிரதாயம் இதை ஃபாலோ பண்ணுவாங்க. அவர் இந்த தசாவதார சோஸ்திரத்தை எழுதுனால ஒண்ணு இந்த 10 அவதாரங்களும் ஒண்ணு ஃபேமஸ் ஆகுனுச்சு. ஓகேவா? அப்ப அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அதுல சக்தி ஆவேச அவதாரம் வருதுல. சக்தி ஆவேச அவதாரம்னா வந்து என்னதுன்னா நான் சொல்றேன். சக்தி ஆவேச அவதாரம்னா வந்து எதுனா, இந்த 6 அவதாரத்துல சக்தி ஆவேச அவதாரம் தான் இட்ஸ் வெரி வெரி மெர்சிஃபுல், ரொம்ப கருணை வாய்ந்த அவதாரம். ஏன்னா அதுல இந்த 5 அவதாரம் வந்து பாத்தீங்கன்னா புருஷ அவதாரம் பகவான் கிட்ட இருந்து வெளிவரக்கூடியது. லீலா அவதாரம் பகவானே சில இடத்துல லீலைகள் செய்யறதுக்காக அவதாரம் பண்றாரு.
குண அவதாரம் அது பகவான் கிட்ட இருந்து வரக்கூடியது. மன்வந்த அவதாரம் பகவான் வரக்கூடியதுதான். யுக அவதாரம் பகவான் கிட்ட வரக்கூடியதுதான். ஆனா சக்தி ஆவேச அவதாரம் மட்டும் பாத்தீங்கன்னா அது பகவான் கிட்டே நேரக்கா வருது கிடையாது. பகவான் என்ன பண்ணுவாரு, சில ஜீவாத்மாவை புண்ணிய ஆத்மாக்களை அவங்களுக்கு பவர் கொடுத்து, ஓகேவா, அதுல பவர் கொடுத்து அவங்களை இந்த பூமிக்கு வந்து சில முக்கியமான காரியத்துக்காக அனுப்பிவிடுவார். அதான் சக்தி ஆவேச அவதாரம். அவ பகவான் சக்திகள் எடுத்துக்கிட்டு இந்த பூமிக்கு வருவாங்க. ஓகேவா, அது நிறைய ஆச்சாரியர்கள், நாரத முனிவர், இவங்கெல்லாம் நிறைய பேர் அடங்குவாங்க. இப்ப ஸ்ரீல புரோபாதர் சக்தி ஆவேச அவதாரம். சக்தி ஆவேச அவதாரம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஜீவ தத்துவம். சக்தி ஆவேச அவதாரம் இஸ் ஜீவ தத்துவம். ஜீவ தத்துவம்னா சாதாரண ஜீவாத்மாக்கள், ஆனா அவங்க பகவானோட சக்தியில எடுத்து வராங்க. அதான் சக்தி ஆவேச அவதாரம். மத்தவங்களாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க எல்லாம் விஷ்ணு தத்துவம். நம்ம சக்தி ஆவேச அவதார ஜீவ தத்துவம், மற்ற அம்சங்கள் அவதாரங்கள் வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா விஷ்ணு தத்துவம். அதுல சில இடத்துல ஜீவ தத்துவம் வரது உண்டு. அப்ப பகவான் கிட்ட இருந்து வரக்கூடியதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவதாரம் அப்படி சொல்லுவாங்க. அவதாரம்னா வந்து என்ன அர்த்தம்? அவதாரம்னா வந்து பாத்தீங்கன்னா மேல இருந்து கீழே இறங்கி வரதான் அவதாரம் சொல்லுவாங்க. ஓகேவா, இப்ப எல்லா அவதாரம் பகவான் கிட்ட இருந்து தான் இறங்கி எல்லாம் வருது. ஓகே, அதனாலதான் எல்லாம் அவதாரம். பட் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அவர் நம்ம என்னன்னு சொல்லணும்? அவதாரி. எஸ், அவதாரி. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அவதாரம் சொல்லக்கூடாது. அவதாரம் யாரு சொன்னீங்கன்னா அது மிகப்பெரிய ஆஃபென்ஸ். ஓகேவா, அது மட்டும் இல்லாம சைத்தன்ய மகாபிரபு அவர் வந்து பாத்தீங்கன்னா அவர் எப்படி சொல்றது, சைத்தன்ய மகாபிரபு அவர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரோட அவதாரம் கிடையாது. ஓகேவா, புக்கில் எழுதும் போது ஆனா சில புரபாதர் வந்து சைத்தன்ய சரிதாமிரதத்துல இல்ல, சாரி பாகவத்துல போட்டிருக்காரு, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அவரே அப்படியே இந்த பூமிக்கு கலியுகத்துக்கு வந்தவர் தான் சைத்தன்ய மகாபிரபு. சைத்தன்ய மகாபிரபு சாட்சா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர். அவர் வந்து ராமரோ நரசிங்கரோ இல்ல வந்து இப்ப கூர்ம அவதாரம் மத்ய அவதாரம் மாதிரி பகவான் அவதாரம் கிடையாது. சைத்தன்ய மகாபிரபு சாட்சாத் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் எப்படி அவதாரியோ அதே போல சைத்தன்ய மகாபிரபு அவரும் அவதாரி தான். சைத்தன்ய மகாபிரபு அவதாரம் சொல்லக்கூடாது. அவதாரம் சொல்றது என்ன அர்த்தம்? ஓகே, அவர்கிட்ட இருந்து ஒரு சக்தியாக ஒரு ஒரு அவதாரம் வெளிவருதுன்னு. நம்ம சைத்தன்ய மகாபு அப்படி கிடையாது. சைத்தன்ய மகாபு சாட்சாத் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் அவதாரி. ஓகேவா, அப்ப முதலாவதாக நீங்க பாத்தீங்கன்னா புருஷாவதாரம். இந்த புருஷாவதாரம் வந்து முதல் தசாவதாரம் சொல்லிட்டேன். ரொம்ப டீப்பா போட முடியுது, நிறைய இருக்கு. அதனால லைட்டா மேலோட்டமாக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக நம்ம தெரிஞ்சுக்கணும். புருஷாவதாரம் வந்து பாருங்க, புருஷாவதாரம் என்னது யாருக்கு தெரியும்? டக்கு சொல்லுங்க பார்க்கலாம். வாட் இஸ் அ புருஷாவதாரம்? ஸ்னேகா மதி நீங்க சொல்லாதீங்க, நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணிட்டோம். என்ன மதி, தேங்க்யூ சோ மச். சாரி மதிஜி, வாய்ப்பு கொடுக்கலாம். வாட் இஸ் அ புருஷாவதாரம்? வாட் இஸ் அ புருஷாவதாரம்? புருஷாவதாரம் என்றால் என்ன? பாத்தீங்களா, நம்ம பகவானுடைய தத்துவங்கள் நம்ம ரொம்ப டீப் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். சொல்லுங்க, யாரு தெரியும்? சொல்லுங்க, மைக்கு திறந்து சொல்லுங்க மதி, சொல்லுங்க. எந்த வரைக்கும் மதி மைக் அடிச்சு திறக்காதீங்க, சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க, கந்தூரிக்கா மதி சொல்லுங்க. சொல்லுங்க சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க. ஒன்னும் பிரச்சனை, தவறு இருந்தா ஒன்னும் பிரச்சனை இல்ல. கருணாத விஷ்ணு, கபூர்தாஸ் விஷ்ணு, கிஷோராடிகாஷ் விஷ்ணு. வெரி குட் மது. எங்க இருந்து பேசுறீங்க மது? நீங்க எந்த இஸ்கோன், நீங்க எங்க இருந்து வரீங்க? கந்தர்விக்க மதுஜி. சொல்லுங்க மதுஜி, சொல்லுங்க மதுஜி. மைக்க ஆன் பண்ணிட்டு விட்டுருங்க மதுஜி, அப்புறம் பேசி முடிச்சுட்டு அடைங்க. ஓகேவா, சொல்லுங்க மது, எங்க இருந்து இது பண்றீங்க? டைப்பிங். ஓ, டைப்பிங். ஓகே ஓகே, எஸ் எஸ், வெரி குட் மதுஜி. புருஷ அவதாரனா பகவானுடைய, அதாவது வந்து எப்படின்னா பகவானுடைய விரிவங்கமா இருக்கக்கூடிய
அந்த விஷ்ணுக்கள் தான் புருஷாவதாரம். 3 புருஷாவதாரம் இருக்கு. புருஷாவதாரம்னா 3, அதாவது 3 விஷ்ணுக்கள். அதாவது வந்து காரண உதக சாய் விஷ்ணு, கர்ப்ப உதக சாய் விஷ்ணு அண்ட் ஷீர உதக சாய் விஷ்ணு. நம்ம பல வாட்டி படிச்சிருக்கோம். ஓகேவா? அது என்னன்னா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கிட்ட இருந்து பலராமர் வெளிவராரு. அவர் தான் வராரு, பலராமர் தான். ஓகேவா? பகவானுடைய ரைட் ஹேண்ட் சைட்ல இருந்து, சூத்துக்கு சைட்ல இருந்து பலராமர் வராரு. அந்த பலராமர் வந்து வெளியே வந்த பிறகு அதுக்கப்புறம் பலராமர் கிட்ட இருந்து 4 சதுர் வியூகா சொல்லுவாங்க. பலராம் வெளியே வந்தோன்னா அடுத்து 4 சதுர் வியூகா. யாரு? வாசுதேவ, சங்கர்ஷ்ண, பிரத்யும்னா, அனிருத்தா. இந்த 4 பேர் வெளியே வருவாங்க பலராம் கிட்ட இருந்து. இந்த 4 பேர் என்ன பண்றாங்க? பகவான் லோகத்துல வந்து இப்ப பகவான் லோகம் இருக்குல்ல, பகவான் லோகத்துல வந்து இப்ப கீழே எங்கேயும் ஆரம்பிக்குது. இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிரம்ம லோகம், நம்ம பூக சூக மதக தபக ஜனக சத்தியம், இது பிரம்ம லோகம். பிரம்ம லோகம் முடிஞ்ச பிறகு அதுக்கப்புறம் மேல நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஜோதி வரும், பிரம்ம ஜோதி வரும். ஜோதிக்கு அப்பாற்பட்டு அங்க வந்து காரண ஓஷன் இருக்கும், காரண கடல் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா அப்புறம் வந்து என்ன சொல்லுவாங்க, முக்கியம் வந்து பாத்தீங்கன்னா கைலாசம் இருக்கும். அப்ப அந்த கைலாசத்தோடைய அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வைகுண்டங்கள் ஆரம்பிக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து காரணவசுக்கு அப்புறம் வைகுண்டங்கள் ஆரம்பிக்கும். அப்ப அந்த வைகுண்டங்கள் லோகங்கள்ல வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா கீழே வைகுண்டம், அப்புறம் துவாரகை, அப்புறம் மதுரா, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அது கோலோக பிருந்தாவனம். இந்த மாதிரி வந்து வரிசையாக ஒரு ஹைராக்கி வந்து அங்க இருக்கும். ஓகே, அப்ப அந்த ஒரு நிமிஷம். ஓகே, அப்ப இந்த மாதிரி அங்க இருக்கும் போது அப்ப இந்த மாதிரி வந்து அங்க ஒரு ஹைராக்கி இருக்கும் போது அதுல மதுரா துவாரகை அங்கேயும் இருக்குது. அப்ப வாசுதேவ, சங்கர்ஷ்ணா, பிரத்யும்னா, அனிருத்தா. அப்ப அவங்க வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா அவங்க இந்த மதுரா அண்ட் துவாரகையில் இருக்கிறாங்க. ஓகேவா? கிருஷ்ணர், பலராமர், கிருஷ்ணன், வாசுதேவ, சங்கர்ஷ்ண, பிரத்யும்னா, அனிருத்த வராங்கள. இவங்க வந்து என்ன பண்றாங்க? மதுரா அண்ட் துவாரகையில அங்க வந்து அவங்க வந்து வாசம் பண்றாங்க, அங்க வந்து அவங்க இருக்கிறாங்க. ஓகேவா? இந்த 4 பேர் வந்து யாருன்னா பகவானுடைய சங்கு சக்கரங்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த வராங்க. ஓகேவா? சங்கு சக்கர கதா பத்மம். சங்கு வந்து மீன்ஸ் கான்ச், அப்புறம் வந்து சக்கரம் மீன்ஸ் வந்து டிஸ்க், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பத்மம்னா வந்து ஒரு தாமரை லோட்டஸ், அப்புறம் கதானா வந்து கிளப். ஓகேவா? அந்த தண்டா வச்சிருப்பாரு. அது இந்த 4 தான், இந்த 4 பேர் வாசு, சங்கர்ஷ, பிரத்யும்னா, அனிருத்தா. ஓகேவா? அப்ப இல்ல வாசுதேவ சங்கர்ஷ்ணா இருக்காருல்ல, இந்த சங்கர்ஷ்ணா கிட்ட இருந்தா வந்து பாத்தீங்கன்னா அடுத்த இன்னொரு 4 பேர் வராங்க. அவர் வர அந்த 4 பேர் வரதுக்கு முன்னுக்கு வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா அந்த வாசுதேவா, சங்கர்ஷ்ணா, பிரத்யும்னா, அனிருத்தா 4 பேர் வராங்க. புரியுதா? கிருஷ்ணர், பலராமர் கிட்ட வாசுதேவ, சங்கர்ஷ்ணா, பிரத்யும்னா, அனிருத்தா. இது முதல் சதுர் வியூகா. அப்ப 2வது சதுர்யுகா வந்து பாத்தீங்கன்னா அந்த சங்கர்ஷ்ணா இருந்தார்ல முதல்ல, அந்த சங்கர்ஷ்ணா கிட்ட இருந்து திருப்பி வாசுதேவா, சங்கர்ஷ்ணா, பிரத்யும்னா, அனிருத்தா 2வதாக வராங்க. ஓகேவா? அப்ப அந்த 2வது வரக்கூடிய அதுல வாசுதேவ சங்கர்ஷ்ணா இருக்கிறார்ல, அந்த சங்கர்ஷ்ணா கிட்ட இருந்தா வந்து பாத்தீங்கன்னா மகாவிஷ்ணு வெளி வராரு. ஓகேவா? அந்த மகாவிஷ்ணு தான் வந்து பாத்தீங்கன்னா இங்க சொல்லக்கூடிய புருஷ அவதாரம், காரண உதக சாய் விஷ்ணு. அவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகம் ஒரு இருட்டான ஒரு ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு வெறும் இருட்டாக ஒரு காத்து மட்டும்தான் இருக்கும். இதான் மகா தத்துவம் சொல்லுவாங்க. ஆன்மீக லோகத்துல ஒரு இடம், ஒரு பகுதி மட்டும் இருட்டாகும், மகா தத்துவம் சொல்லுவாங்க. அந்த மகா தத்துவத்துல இந்த சங்கர்ஷ்ண கிட்ட இருந்து வரக்கூடிய 2வது சங்கர்ஷ்ண கிட்ட வரக்கூடிய மகாவிஷ்ணு, அதாவது காரண விஷ்ணு அங்க இருக்கிறாரு. பிறகு அவங்களுக்கு தெரியும், அதுல இருந்து அவர்கிட்ட இருந்து உடம்புல நிறைய கேலக்சி வருது, பபுலா. அதுக்குள்ள 2வது விஷ்ணு கர்ப்பூத சாய் விஷ்ணு. அந்த கர்ப்பூத சாய் விஷ்ணு வந்து அவரு பிரம்மதேவ படிக்கிறார். அதுக்கப்புறம் பிரம்மதேவ எல்லா ஜீவராசி படிச்சோன்னு எல்லா ஜீவராசிக்குள்ளயும் பாத்தீங்கன்னா பரமாத்மாவாக ஷீரவுத சாய் விஷ்ணு பரமாத்மா வந்து போறாரு. ஓகேவா? அப்ப அந்த பிரம்மதேவ தான் வந்து பாத்தீங்கன்னா முதல் ஜீவாத்மா. அதாவது ஜீவ தத்துவத்துல முதல் ஜீவராசி வந்து யாருன்னா பிரம்மதேவ தான் முதல் பிறக்கிறாரு. ஓகேவா? அந்த பிரம்மதேவர் வந்து உதாரணத்துக்கு பாருங்க, அந்த அந்த முதல் வந்து மகாவிஷ்ணு அந்த காரண கடல் இருக்கிறாரு. அவர் உடம்புல நல்ல பபிள்ஸா வெளியே வருது. அந்த ஒவ்வொரு பபிள்ஸும் ஒரு பிரபஞ்சம், ஒரு யூனிவர்ஸ். ஒவ்வொரு யூனிவர்ஸ்குள்ளேயும் 2வது விஷ்ணு உள்ள போறாரு. அவர் தான் கர்ப்ப உதக சாய் விஷ்ணு. அவர் அங்க வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து
ஆதிசேஷனுக்கு மேல படுத்து இருக்கிறாரு. அவரோட வயிறுல இருந்து ஒரு தாமரப்பூ வெளியே வருது. அந்த கர்ப்போசாய விஷயம் தாமரப்பூல இருந்து பாத்தீங்கன்னா அங்க முதல்ல பிரம்மதேவர் பிறக்கிறாரு, முதல் ஜீவராசி. அந்த பிரம்மதேவர் அங்க பிறந்தோடனே அவர் கண்ணுகளுக்கு வந்து சுத்தி ஃபுல்லா இருட்டா தான் இருக்கு, என்ன பண்றேன்னு தெரியல. அப்ப தாமரப்பூ சொல்றோம்ல, அந்த தாமரப்பூ சாதாரண இல்ல, அந்த தாமரப்பூ தான் வந்து பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள பாத்தீங்கன்னா 14 லோகங்கள் அந்த தாமரப்பூக்குள்ளதான் இருக்கு. அந்த தாமரப்பூ தண்டுமே நேரா இருக்குல்ல, அந்த தாமரப்பூ தண்டு நேரா இருக்குல்ல, அந்த அந்த தாமரப்பூ தண்டு தான் வந்து பாத்தீங்கன்னா அதுதான் பூவா சுபகா மதகா தபகா ஜனக சத்தியம். அவ மேல டாப்ல வந்து பாத்தீங்கன்னா பிரம்மதேவர் என்ன பண்ற மேல இருக்காரு, அவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. பிரம்மதேவர் அப்பா அம்மா மூலியமா பிறந்தவர் கிடையாது, அவர் டைரக்டா பகவான் விஷ்ணு கர்ப்போசாய விஷ்ணு மூலியமா பிறந்தவர். அப்ப திப்பு கட்டி நாங்க வந்து அவர் உட்கார்ந்து இருக்கும் போது என்ன நடக்குது, அவருக்கு வந்து ஒண்ணுமே புரிய மாட்டுது. என்ன பண்றது, திருப்பியும் அவர் லோகத்துல இருந்து திருப்பியும் இந்த எல்லா லோகத்தையும் பார்க்கறதுக்கு இந்த தாமரை வழியாக இந்த எல்லா லோகத்துக்கு கீழே இறங்குறாரு. அப்ப திருப்பி என்ன நடக்குது, அவர் ஒண்ணும் தெரியாம என்ன பண்ண, திருப்பி வந்து அவருக்கு ஒரு சவுண்ட் மட்டும் கேட்குது, என்ன தப்ப தப்ப தப்பன்னு. பிறகு அவர் என்ன பண்றாரு, திருப்பியும் அவர் பிரம்ம லோகத்துக்கு போய் மேல போய் உட்கார்ந்து அவர் என்ன பண்றாரு, தவம் பண்றாரு. தவம் பண்ணும்போது என்ன பண்றாரு, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அது விஷ்ணு கூட கிடையாது, ஆக டாப்ல பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் என்ன பண்றாரு, கோலோக பிருந்தாவனத்துல இருந்து அவர் என்ன பண்றாரு, தன்கிட்ட பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் 3 வகையான புல்லாங்குழல் வச்சிருப்பாரு. வேணு, முரளி, பிறகு வந்து பாத்தீங்கன்னா வேணு, முரளி, வம்சி வம்சி வம்சி. எஸ், வம்சி. அப்ப அதுல ஏதோ ஒரு புல்லாங்குழல் தான், சரி ஞாபகத்துக்கு இல்ல, ரொம்ப நாள் ஆச்சு. அது ஒரு புல்லாங்குழல் வந்து என்னதுன்னா, ஒரு ஒரு ஃப்ளூட் வந்து எதுக்கு பயப்பாருன்னா அங்க கோபிகளோட விளையாடுறதுக்கு, ஆடு மக விளையாடுறதுக்கு. இன்னொரு புல்லாங்குழல் வந்து எதுக்கு பயப்பாருன்னா எல்லாத்தையும் வந்து அப்படியே வந்து தூங்க வைக்கிறதுக்கு. இன்னொரு புல்லாங்குழல் இன்னொரு ஃப்ளூட் எதுக்கு பயப்பாருன்னா அவர் வந்து நாலேஜ் கொடுக்கறதுக்கு, அறிவு கொடுக்கறதுக்கு. அப்ப அந்த அந்த ஒரு புல்லாங்குழல் எடுத்து அவர் அங்கேயே வாசிக்கும் போது அந்த சவுண்ட் என்ன பண்ணுது, அது எல்லாத்தையும் தாண்டி பிரம்மதேவர் காதுல வந்து போகுது. இதுதான் நீங்க பிரம்ம சமிதா புக்ல பாத்தீங்கன்னா முன்னுக்கு அந்த போஸ்டர் இருக்கும், கிருஷ்ணர் மேலே வாசிக்கும் போது சவுண்ட் வந்து அந்த சப்த பிரம்ம உள்ள இறங்கினோடனே என்ன ஆயிடுச்சு, அவருக்கு என்ன பண்ணணும் எதை செய்யணும் எல்லாம் தெரிஞ்சிச்சு. தென் அதுக்கப்புறம் வந்து படைக்கிறாரு. எல்லா ஜீவராசியை படைச்ச பிறகு அந்த ஒவ்வொரு ஜீவராசிக்குள்ளேயும் க்ஷீரவசாய விஷ்ணு 3வது விஷ்ணு உள்ளுக்குள்ள போறாரு. ஓகேவா? அப்ப பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இங்க அவரோட சக்தி இங்க என்ன மாதிரியே வேலை செய்யுதுன்னா 3 வகையாக டைவர்ட் பண்ணப்படுது. பகவான் கிருஷ்ணனோட சக்தி 3 வகையாக பிரிக்கப்படுது. ஒண்ணு வந்து திங்கிங், சிந்தனை, ஒன்னு ஃபீலிங், உணர்வு, 3வது பாத்தீங்கன்னா ஆக்டிங், அதாவது செயல். இந்த 3 வகையாக பிரிக்கப்படுது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய சக்திகள். திங்கிங், அதாவது சிந்தனை மூலியமாக வந்து பாத்தீங்கன்னா பகவான் சக்தி பகவான் அதுல எப்படி வெளிப்படுத்துறாருன்னா, அதுல வந்து சாக்ஷாத் கிருஷ்ணரே அதுல அந்த திங்கிங் மூலியமாக, சிந்தனை மூலியமாக, அந்த சக்தி மூலியமா அவரே இருக்கிறார். நீ பாருங்க, பகவான் வந்து இந்த லோகத்துல வந்து இந்த கலியுகத்துல வந்து இந்த பௌதிக லோகத்தை படைக்கணும், சில ஜீவாத்மாக்கள் வந்து அதுல வந்து அவங்களுக்கு வந்து நல்வழிப்படுத்தணும் சொல்லி பகவான் யோசனை பண்றாரு. பிறகு வந்து ஃபீலிங், அதாவது வந்து பாத்தீங்கன்னா உணர்வு மூலியமா வந்து பாத்தீங்கன்னா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் இங்க என்னவா மாறுறாருன்னா வசுதேவரா மாறுறாரு. ஓகேவா? சரி, வாசுதேவ கிருஷ்ணரா மாறுறாரு, அதாவது துவாரகை கிருஷ்ணரா மாறுறாரு ஃபீலிங் மூலியமாக. தென் செயல், ஆக்டிங், செயல் மூலியமா கிருஷ்ணர் இங்க என்ன மாறாருன்னா பலராமரா மாறாரு, சேவை செய்யறாரு. ஓகேவா? செயல்களை செய்யறாரு. ஓகேவா? பகவான் இந்த 3 தன்மையில தன்னையோட சக்திகளை வெளிப்படுத்தலைன்னா இங்க இந்த பௌதிக உலகத்தை உருவாக்க முடியாது, இப்படி சொல்லி ஆச்சாரியர் சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா? ரொம்ப குழம்பு வேணா லைட்டா இது கேட்டுங்க, எல்லாம் தெரியும் உங்களுக்கு. ஓகேவா? இட்ஸ் வெரி 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 டீப் தத்துவம் அதெல்லாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா லீலா அவதாரம். லீலா அவதாரம் வந்து பாத்தீங்கன்னா அதாவது இப்ப எப்படி சொல்றதுன்னா எனக்கே தெரியல உங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறது. இது வந்து பெரிய டாபிக். இது லீலா அவதாரம் வந்து பாத்தீங்கன்னா பிரம்மதேவர் வந்து பாத்தீங்கன்னா இங்க அவருக்கு 100 ஆயுசு இருக்கு. பிரம்மதேவர் 100 ஆயுசு முடிஞ்ச பிறகு அங்க அடுத்த பிரம்மர் வந்து மாறுவார். ஓகேவா? அப்ப பிரம்மருடைய ஒரு பகலுக்கு 25 பிரம்மருடைய ஒரு பகலுக்கு 25 லீலா அவதாரங்கள் இந்த பூமிக்கு வந்துட்டு போவாங்க. பிரம்மரோட ஒரு பகல் எப்படி பிரபுனா, இப்ப பிரம்மர் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எப்படி பகலு இரவு இருக்கோ, டே அண்ட் நைட் இருக்கோ, அதே போல பிரம்மதேவருக்கும் டே அண்ட் நைட் இருக்கு. அப்புறம் பிரம்மதேவர் வந்து இங்க என்ன பண்றாருன்னா அவரு வந்து அவரோட கணக்கு எப்படி வருதுன்னா, நம்மளுக்கு எப்படி சத்யா, திரேதா, துவாபரம் அண்ட் சத்தியத்திற்கு துவாபர அண்ட் கலியுகம் 4 இருக்குல்ல. இந்த 4 யுகம் வந்து பாத்தீங்கன்னா இது ஒன்னா சேர்ந்தா, இது ஒரு பொட்டலமே கட்டினா, ஒரு புங்குஸ் மாதிரி பண்ண ஒரு பொட்டலமே கட்டினா இது ஒரு சதுரயுகம். இந்த மாதிரி 71 சதுரயுகம் வந்துச்சுன்னா ஒரு மனுவோடைய காலம் முடியும்.
இப்போ ஒரு மனுவோடைய காலத்துல 71 சதுரயுகம் வரும். இந்த மாரி பிரம்மாவுடைய பகல்ல 14 மனுக்கள் 14 மனு வந்து வருவாங்க. அப்போ ஒவ்வொரு மனுக்கும் வந்து பாத்தீங்கன்னா 71 சதுரயுகம் 71 சதுரயுகம் 71 சதுரயுகம் வந்து ஒவ்வொரு மனுக்கும் வரும். இந்த ஒவ்வொரு மனுவோடைய காலகட்டம் முடியறதுக்கு எத்தனையோ நாட்கள் எடுக்கும். அப்ப கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 1000 இந்த 71 ஒவ்வொரு மனு கேர பண்ணீங்கன்னா நீங்க கால்குலேட் பண்ணீங்கன்னா 14 மனுக்கும் கிட்டத்தட்ட 1000 யுகங்கள் வரும். எல்லாம் மொத்தமா சேர்த்தா இந்த 1000 யுகங்கள் முடிஞ்சானா பிரம்மாவோட ஒரு பகல் வந்து முடியும். பிறகு அதே போல ஒரு நைட் இருக்கும், அதே ஒரு மறுநாள் பகல் இருக்கும். அப்ப இந்த 1000 யுகத்துல இந்த பகல் பொழுதுல என்ன நடக்குது? அந்த டைம்ல 25 லீலா அவதாரங்கள் வந்துட்டு போறாங்க. உதாரணத்துக்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா வராக அவதாரம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு நிறைய குழப்பங்கள். வராகர் 2 வகையில அவதாரம் பண்றாரு, 2 வாட்டி அவதாரம் பண்றாரு. ஒண்ணு ஸ்வயம்புவ மனு பத்தி பிறகு பார்ப்போம். நம்ம ஸ்வயம்புவ மனு காலகட்டத்துல வெள்ளை கலரா வராரு, ஸ்வேத வராகா சொல்லுவாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சாக்சூசம் மனுனா 6வது மனு. ஓகேவா? அந்த 6வது மனு காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா அவர் வந்து சோப்பு கலர்ல ரெட் கலர்ல வராரு. அது வந்து பாத்தீங்கன்னா ரக்த வராகான்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அதெல்லாம் வந்து அவர் 2 ஆக்ஷன் சாவடிக்கிறாரு. ஓகேவா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மத்ஸ்ய அவதாரம் வந்து இட்ஸ் ஆல்சோ லீலா அவதாரம். மத்ஸ்ய அவதாரம் எதுக்காக வராரு? அவர் வந்து சத்தியவர்த முனிவருக்கு காரணமற்ற கருணை கட்டுறதுக்காக ஒரு சின்ன மீன் மாரி வந்தாரு. அந்த மீனை தூக்கி தண்ணியில போட்டாரு, அது பெருசாயிடுச்சு. அப்புறம் தூக்கி கொஞ்சம் பெரிய ஆத்துல போட்ட பெருசாச்சு. அப்புறம் தூக்கி கடல் ஃபுல்லா போதும் மீன் வளர்ந்துட்டே போறீ. என்னையா இவ்வளவு பெரிய மீன் வருதுன்னு. அப்ப அவர் என்ன பண்ணுவாரு? அவர் மூக்குல வந்து ஒரு மாதிரி அந்த மீன்ல மிகப்பெரிய ஒரு கொம்புமே இருக்கும் மூக்குல. அதுல அவர் வந்து நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுவாரு. அதே மாதிரி என்ன அவர் மிகப்பெரிய சத்தியவர்த முனிவர் என்ன பண்ணுவார்? மிகப்பெரிய ஒரு கப்பை செய்வாரு. அந்த கப்பல் செய்து எல்லா மக்களையும் அதுல ஏத்துவாரு, நிறைய பேர் ஏத்துவாரு. ஓகேவா? பிறகு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த யுகம் முடிய போகுது. அந்த யுகம் வந்து முடிஞ்ச பிறகு 6வது யுகம் கடைசியில தான் இது நடக்குது. அந்த யுகம் கலியுகம் அந்த கடைசியில அந்த நடந்து முடியும் போது அது தண்ணியால இந்த உலகம் வந்து அடிச்சுட்டு போகுது. ஏன்னா வந்து ஒவ்வொரு யுகம் முடிஞ்சு இன்னொரு யுகம் ஆரம்பிக்கும் போது ஒரு சின்ன பிரளயம் நடக்கும். அப்ப 6வது யுகம் முடிஞ்சு 7வது யுகம் ஆரம்பிக்கிறதுனால அந்த வைவஸ்வத மனு தான் வந்து பாத்தீங்கன்னா அதாவது வைவஸ்வத மனு அதான் 7வது மனு. அப்ப சத்தியவர்த முனிவர் தான் அந்த 7வது மனுவாக வரப்போறாரு. அப்ப அவரை காப்பாத்துறதுக்காக மத்ஸ்ய அவதாரம் வந்து சத்தியவர்த முனிவர் வந்து காப்பாத்தினாரு. ஓகேவா? இதனாலதான் லீலா அவதாரம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா யக்ஞனா வந்து என்ன ஆகுது? பிரஜாபதியோடைய மகன் ருச்சிக்கும் ஆகுதிக்கும் பிறந்ததான் யக்ஞா. ஓகேவா? அதாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த யுகம் வந்து ஆரம்பிக்கணும். பிரம்மாவுடைய பகல்ல 14 மணிக்கு வருவோம் சொன்னல. முத வந்து பிரம்மதேவர் வந்துட்ட பிறகு இங்க முத மனுவோட பேர் வந்து என்னன்னா ஸ்வயம்புவ மனு. அப்ப ஸ்வயம்புவ மனுவா ஒருத்தன் வரணும்னா அவங்க வந்து தகுதி இருக்கணும். மஸ்ட் பி குவாலிஃபைட். அப்ப குவாலிஃபைடா யாரும் இல்லாதனால பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே என்ன பண்றாரு? அவர் வந்து யக்ஞா என்ற அந்த பேர் மூலியமாக முதல் மனுவாக வந்து அவதாரம் பண்ணாரு. ஓகேவா? அப்ப அதனால யக்ஞா அவரும் வந்து பாத்தீங்கன்னா இஸ் அ லீலா அவதாரம். அடுத்து நரநாராயணா வந்து பாத்தீங்கன்னா 2 பேரும் வந்து பாத்தீங்கன்னா அண்ணன் தம்பி மாரி 2 பேர் வந்து ஒரே இதுல பிறந்தவங்க மாதிரி. ஓகேவா? கிங் தர்மாக்கும் மூர்த்திக்கும் பிறந்தவங்க அவங்க. ஓகேவா? அவங்க வந்து எதுக்காக இருந்து வந்தாங்கன்னா லீலா அவதாரத்துல அவங்க வந்து எப்படி துறவரம் ரெனான்சியேஷன் துறவரத்தை வந்து எப்படி கடைப்பிடிக்கணும் அதை பத்தி கொடுக்க வந்தாங்க. அதே போலதான் அந்த நரநாராயணன் வந்து பாத்தீங்கன்னா நரன் வந்து பாத்தீங்கன்னா அர்ஜுனரா வந்தாரு. பிற்காலத்துல நாராயணர் வந்து பாத்தீங்கன்னா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே வந்துட்டாரு. ஓகேவா? அடுத்த லீலா அவதாரம் வந்து பாத்தீங்கன்னா கபிலதேவர் வந்து பாத்தீங்கன்னா கர்தவ முனிக்கும் தேவஹூதிக்கும் மகனாக பிறந்தாரு. சாங்கிய தத்துவத்தை வந்து இது பண்ணாரு. ஓகேவா? பகவானோடைய நாலேஜை வந்து டெக்னிக்கலா புரிவிக்கிறதுக்காக வந்தவர் தான் கபிலதேவர் லீலா அவதார். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தத்தாத்திரேயர் அவதார். தத்தாத்திரேயர் வந்து பாத்தீங்கன்னா இஸ் ஆல்சோ லீலா அவதார். தத்தாத்திரேயர் வந்து யாரு? அத்ரி முனிவருக்கும் அனுசூயாவுக்கும் பிறந்தவர். இது ஒண்ணு ஒரு கதை, பெரிய பெரிய கதை. அது வந்து என்னன்னா அனுசூயாவுடைய பக்தியில 30 தேவர்கள், அதாவது வந்து பாருங்க பிரம்மா விஷ்ணு சிவா 3 பேரும் கம்பைன் பண்ணி வந்தவர் தான் தத்தாத்திரேயர். ஏன்னா அவங்க 3 பேருமே பேபியாக தொட்டில
அவங்க வீட்டுல வந்து இருந்துட்டாங்க. ஏன்னா அனுசூயோட பக்தி அந்த மாதிரி. இப்ப 2-3 பேர் ஒன்னா சேர்ந்தா தத்தாத்திரேயரா வருவாங்க. ஓகேவா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஹயக்ரீவா இல்ல ஹயஸ்ரீசா சொல்லுவாங்க, இல்ல ஹயக்ரீவா. ஹயக்ரீவா வந்து எப்படின்னா அறியாமையின் மொத்த உருவத்துல அறியாமையோட இக்னோரன்ஸோட மொத்த பெர்சோனிபிகேஷன், அறியாமையோடைய மொத்த உருவமாக ஒரு அரக்கன் உருவாகி என்ன பண்ணா அவன் வேதங்கள் எல்லாத்தையும் வந்து பகவான் இவர்கிட்ட பிரம்மதேவர்கிட்ட எடுத்து, நம்ம சொல்றோம்ல அத்தல வித்தல தலாத்தல மகாத்தல ரசாத்தல சொல்லலாம், இந்த மாதிரி அடி பாதாள லோகத்துல எடுத்து போயிட்டு அந்த அந்த அடியில கொண்டு மறைச்சுட்டான் அந்த அரக்கன். பிறகு வந்து குதிரை வடிவத்துல வந்து ஹயக்ரியாக வந்து இந்த வேதங்களை மீட்டி கொடுத்தார் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன். இஸ் லீலா அவதாரம், அவர் லீலா அவதாரம். அடுத்த அம்சா வந்து என்னது, பிரம்மதேவருடைய பிள்ளைங்க பிரம்மதேவர்கிட்ட ஒரு மிகப்பெரிய கேள்வி கேட்கும். இது பாகவதத்துல 11ஆம் கண்டத்துல வரும். அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாம 4 தலையும் வந்து பிச்சுக்கிட்டு இருந்தாரு பிரம்மதேவர். அந்த பிரம்மதேவருக்கு வந்து பதில் சொல்றது, பிரம்மதேவர் பிள்ளைங்களுக்கு பதில் சொல்றதுக்காக பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அம்சனா வந்து என்ன அர்த்தம்னா சுவான்னு அர்த்தம். சுவான்னா அன்னம் சொல்ல அர்த்தம். அன்ன ரூபத்துல அந்த அம்ச ரூபத்துல வந்து அவங்களுக்கு வந்து பதில் கொடுத்தாரு. இது லீலா அவதாரம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பிருஷ்ணி கர்பா வந்து பாத்தீங்கன்னா அவரு வந்து துருவ மகாராஜா இருக்கிறால பாகவதத்தில் துருவ மகாராஜாவுடைய வரதுக்கு முன்னாடி வந்தவர். அவர் வந்து என்ன பண்ணாரு, துருவ லோகம் என்ற ஒரு லோகத்தை உருவாக்குனாரு. அதை துருவ மகாராஜா அவர் அங்க அழைச்சிட்டு போனாரு. அவருக்கு கதை பெருசா வரும். அது லீலா அவதாரம். அடுத்து வந்து ரிஷபதேவர் வந்து பாத்தீங்கன்னா நபிக்கும் மேரு தேவிக்கும் பிறந்தவர் தான் ரிஷபதேவர். அவருக்கு கிட்டத்தட்ட ஒரு 100 பிள்ளைங்க பிறப்பாங்க. அதுல கடைசி பிள்ளை தான் வந்து பாத்தீங்கன்னா பரத் மகாராஜா. அவர்னாலதான் இந்த உலகத்துக்கு இந்த நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா பாரத வருஷம் சொல்லி பேரே கிடைச்சிச்சு. ஓகேவா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பிருது மகாராஜா வந்து பாத்தீங்கன்னா அவருடைய பரம்பரையில எல்லாமே நல்ல மன்னர்களாக வந்தாங்க. அதுல வேணன் என்று சொல்லக்கூடிய ஒரு மன்னர் வந்து பாத்தீங்கன்னா அதுல நடுவில் கொஞ்சம் கோளாறா ஆகி அவர் வந்து என்ன பண்ணாரு, ரொம்ப அரக்கத்தனமாக நடந்துட்டாரு. இந்த வேணனை எப்படி சாவடிச்சாதான் இந்த உலகம் வந்து தப்பிக்கும், இல்லைன்னா இந்த வேணனால இந்த உலகமே போயும் சொல்லி என்ன பண்ணாங்க, அதாவது பிராமணர்கள் என்ன பண்ணாங்க, அவர் மறைமுகம் மந்திர தந்திரங்கள் மூலியமாக சாபங்களை கொடுத்து அவர் வந்து சாவடிச்சாங்க. பிறகு அவரை சாவடிச்ச உடம்புல அந்த உடம்பு என்ன பண்ணுவாங்க, அவர் துண்டு துண்டை வெட்டி அதை வந்து ஒரு பெரிய இதுல போட்டு அதை வந்து கேர்ன் பண்ணுவாங்க, கடைவாங்க. அந்த உடம்ப கடையும் போது அதுல இருந்து பிறந்தவர் தான் வந்து பாத்தீங்கன்னா பிருது மகாராஜா. இது எல்லாம் வெரி ஹை கிளாஸ் சப்ஜெக்ட். இதெல்லாம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும், கதைகள் எல்லாம் பாவத்துல வரும். அதுல இருந்து வந்ததுதான் பிருது மகாராஜா. பகவானே பிருது மகாராஜா வந்து பிறகு வந்து திருப்பியும் அந்த தவறுலாம் சரி பண்ணி பிறகு ரூல்ஸ் ரெகுலேஷனோடய வந்து வழி நடத்தினாரு. அடுத்து வந்து நரசிங்க அவதாரம் எல்லாருக்கும் நிறைய தெரியும். பிரகலாதன் காப்பாத்து வந்து இரண்யகசிபு அழிச்சாரு. கூர்ம அவதாரம் என்னது, பார்க்க கடையும் போது மந்தாரம் மலை கீழே வந்து உள்ள போயிருச்சு. அந்த மந்தாரம் தூக்கி நிப்பாடுறதுக்காக கூர்ம அவதாரம் வந்தாரு. ஏன்னா நிறைய இடத்துல என்ன சொல்லுவாங்க, ஆமை வந்து இது சொல்லுவாங்க நல்லது இல்லைன்னு. நம்ம வந்து எது வந்து லாஜிக்கா நினைக்கிறோமோ, என்னெல்லாம் நினைக்கிறோமோ அந்த எல்லா அவதாரத்திலயும் வந்து பாத்தீங்கன்னா பகவான் வந்திருக்காரு. பண்டி வந்து கெட்டது சொல்ல மலம் தின்னு, ஆனா அந்த பண்டி அவதாரத்துல பகவான் வந்திருக்காரு. தட்ஸ் வை வந்து பாத்தீங்கன்னா நம்ம பௌதிக சிந்தனையால பகவானை வந்து நம்ம கணக்கு போட முடியாது. தன்வந்திரி அவதாரம், ஓகேவா? பால் கடையும் போது பால்கள் மூலியமா கடைசியா வந்து அமிர்தத்தை கொண்டு வந்தாரு தன்வந்திரி. ஓகேவா? அவர் தான் வந்து ஃபாதர் ஆஃப் த ஆயுர்வேதத்துடைய தந்தை தன்வந்திரி தான். அடுத்து லீலா அவதாரம் வந்து பாத்தீங்கன்னா மோகினி அவதாரம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு எல்லாத்தையும் மயக்கக்கூடிய உருவமாக பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் மோகினி ரூபத்தை வந்தாரு. ஏன் லார்ட் சிவபெருமான அந்த மோகினி ரூபத்தை பார்க்கணும் கேட்டாரு. வேணாம்பான்னு ஒரு வாட்டி காட்டுங்கன்னு ஒரே ஒரு வாட்டி தான் காட்டின. கொஞ்ச நேரத்துல அவர் வந்து அப்படியே மயங்கி போய் எங்கேயோ ஒரு பூங்காவனத்துல மாட்டிக்கிட்டு ஒரு பெண்ணு பின்னாடி ஓடுற மாதிரி அந்த அளவுக்கு அவர் கனவு உலகத்துல போயிருவாரு. அப்புறம் சிவபெருமான் சொல்வாரு, வேணாம்ப்பா இந்த ரூபமே பார்க்க வேணும்னு. அந்த அளவுக்கு மயக்கூடியவங்க மோகினி அவதாரம். அடுத்து வாமன தேவர் குள்ள பிராமணராக பிரம்மச்சாரியா வந்து உடனே வளர்ந்து பலி மகாராஜோட யஜ்யசாலைக்குள்ள போய் 3 அடி நிலத்தை கேட்டு பிறகு வந்து விஸ்வரூபத்தை எடுத்து 1 அடி வந்து பாதாளோகம் போயிருச்சு, 1 அடி பகவான் லோகம் போயிடுச்சு, 3வது அடிக்கு இடம் கெட்டு பலி மகாராஜர் தன்னோட திருவடி பார்த்து மேல வச்சு அசுர குலத்துல பிறந்தாலும் அவருக்கு பாதாளோகத்தை கொடுத்து இன்னும் பலி மகாராஜா பாதாளோகத்துல ஒண்ணு உயிரோட இருக்கிறாரு. அந்த அளவுக்கு காரணம் கொடுத்தாரு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பரசுராமர் வந்து பாத்தீங்கன்னா லீலா அவதாரம். ஓகேவா? ஜமதக்னி முனிவருக்கும் ரேணுகாக்கு பிறந்தவர். ரேணுகா வந்து சாதாரண இல்ல, பரசுராமோட அம்மா சாதாரண இல்ல. அவங்க ஒவ்வொரு வாட்டி தண்ணி எடுக்கிறதுக்கு குளத்தங்கரைக்கு போகும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க,
அவங்க வந்து பானை எடுத்துட்டு போக மாட்டாங்க. அங்க போயிட்டு அவங்க வந்து ரொம்ப செஸ்டி லேடி, அவங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பதிவிரதை, அவங்க வந்து வெளியே வந்து கணவருக்கு ரொம்ப இதா இருப்பாங்க. அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க, அங்க போய் மண் எடுத்து அந்த மண்ணுல அப்பயே தண்ணீர் இது பண்ணி அங்கேயே போட்டு செஞ்சு அப்ப தண்ணி எடுத்து வருவாங்க. அது யாருக்குமே சாத்தியம் இல்லை. ஆனா ஒரு வாட்டி வந்து என்ன ஆயிரும், சும்மா ஒரு கந்தர்வர் வந்து மேல பறந்து போவாரு. அவங்க கீழே தண்ணியில தான் சும்மா பார்த்துருப்பாங்க அந்த கந்தர்வர் மேல போறாருன்னு. அதுக்கு என்ன ஜமதக்கன் என்ன பண்ணுவாரு, நீ வந்து கலகம் அடைஞ்சிட்ட அப்படின்னு சொல்லிட்டோன்னே, அப்ப கிட்டத்தட்ட அவருக்கு வந்து 5-6 பிள்ளைங்க இருப்பாங்க. அப்ப நீ வந்து உங்க அம்மாவை வந்து சாவடிக்கணும், உங்க அம்மா வந்து தவறு பண்றான்னு அப்ப யாருமே செய்ய மாட்டாங்க. அப்ப எல்லாத்தையும் வந்து ஜமதக்கன் என்ன பண்ணுவாரு, கல்லா போங்கன்னு சபிச்சிருவாரு. அப்ப கடைசியாக தான் வந்து பாத்தீங்கன்னா இவரு பரசுராமர் இருப்பாரு, நீ வந்து உங்க அம்மாவை இது பண்ணணும்னு. உடனே என்ன பண்ண, உடனே கோரம் எடுத்து ஒரே வெட்டிடுவாரு அவங்க அம்மாவை. அப்ப நீ தான் நான் சொன்னதை செஞ்ச, நீ தான் என் புதல்வன் சொல்லுவாரு. உனக்கு என்ன வேணும்னு கேட்பாரு. நான் எங்க அம்மாவே மீட்டு எடுக்கணும், என்னுடைய அண்ணன்கள் வந்து என்னது கல்லா மாட்டி அவங்களும் எடுக்கணும்னு சொல்லி திருப்பி அவங்க எல்லாத்தையும் திருப்பி கொண்டு வருவாரு. தட்ஸ் வை பரசுராமர் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து இஸ் அ பிராமணா, பிறகு சத்திரியரா மாறினாரு. 21 சத்திரியர்களை வந்து 21 தலைமுறை சத்திரியர்களை வந்து சாவடிச்சாரு. காரணம் என்னன்னா, தவறான வழியில வந்து நாட்டை நடத்தி இருந்தாங்க, தவறான வழியில வந்து அரசியல் பண்ணியிருந்தாங்க, தவறான வழியில மக்கள் நடத்தியிருந்தாலும் 21 தலைமுறையை வந்து சாவடிச்சாரு. யாரு, பரசுராமர். அடுத்த ராமர் எல்லாருக்கும் தெரியும், ஓகேவா. மரியாதை புருஷோத்தமா தசரத மகாராஜுக்கும் கௌசல்யாவுக்கும் பிறந்தவர் ராமர். ஓகே, ராவணன் சாவடிச்சாரு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா லீலாவதார வியாசதேவர் பாத்தீங்கன்னா பராசர முனிவருக்கும் சத்தியவதிக்கும். சத்தியவதி வந்து யாரு, சாதாரண ஒரு மீன் கம்யூனிட்டியில மீன் ஜாதியில மீன் பிடிக்கக்கூடிய அந்த ஜாதியில அந்த இடத்துல அந்த சாதாரண குடும்பத்துல வந்தவங்க சத்தியவதி. அவங்க 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 குடும்பத்து மேல அவங்க மேல பாத்தீங்கன்னா ஒரே வந்து மீனோடைய அந்த 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 என்ன சொல்லுவாங்க, அந்த ஒரு இதுதான் இருக்கும், ஸ்மெல் தான் இருக்கும். பட் வந்து பராசர முனிவர் இஸ் வெரி வெரி ஹை கிளாஸ் பிராமணா, ஹை கிளாஸ் வைஷ்ணவா. அவர் சொன்னாரு, இந்த நேரம் சரியான கால நேரமா இருக்கு, நீங்க எனக்கு கூட என்ன, அதாவது என்ன பண்ணுவாரு, அவர் மனது மூலியமாக அவர் என்ன பண்ணுவாரு, அவருடைய எண்ணத்தை சத்தியவதிக்கு வந்து கொடுப்பாரு. பிறகு அவங்க உடனே கர்ப்பம் தரிச்சிருவாங்க. பிறகு வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து உடனே வந்து என்ன பண்ணுவாங்க, வியாசதேவர் வயிற்றுல இருந்து பிறப்பாரு. வியாசதேவர் என்ன சொல்லுவாரு, அம்மா நீ வந்து என்னை வந்து பெற்றெடுத்தனால உன்னுடைய உடம்புல கூடிய அந்த 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 இது வந்து நறுமணமா மாட்டோம், ரொம்ப வந்து நல்ல ஒரு ஸ்மெல்லா மாட்டோம், உனக்கு எப்போ உதவி கேணுமோ சொல்லி நான் வந்து உனக்கு உதவி செய்யறேன் அப்படின்னு சொல்லி போயிடுவாரு. அதனாலதான் மகாபாரத போர்ல அவங்க வந்து ஒரு கட்டம் வந்து வியாசதேவரை கூப்பிடுவாங்க. ஓகேவா. அதாவது வியாசதேவர் பார்த்தீங்கன்னா வேதங்கள்ல நிறைய தொகுத்து எல்லாருக்கும் புரியுமா சொன்னார். அண்ட் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் லீலா அவதாரத்துக்குள்ள வர்றாரு. ஆனா அவர் வரும் லீலா அவதாரம் கிடையாது, இஸ் அவதாரி. ஓகேவா. அடுத்து புத்தர் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்த காலகட்டத்துல வேதங்கள்ல படிச்சு நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா உயிரை கொண்டு சாப்பிட்டு இருந்தாங்க. எல்லாரும் உயிரை கொண்டு சாப்பிட்டு இருந்தாங்க. உயிர் பலியே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அகிம்சை வழியில வந்தவர் தான் புத்தர். அந்த புத்தரோட வழியில வரவங்க பாத்தீங்கன்னா இப்ப வரைக்கும் அசைவம் சாப்பிட மாட்டாங்க. அவர் கொண்டு வந்த தத்துவம் வந்து என்னன்னா சூனியவாத தத்துவம். ஏன்னா எதை பார்த்து நீ வந்து உயிர் கொள்ற, எல்லாம் வேதங்களை போடுற, அப்படி வேதமே தேவையில்லை, நீ என்னை வழிபடுன்னு சொல்லி புத்தர் சொன்னாரு. பிறகு இத்தனை சொன்ன அவதாரங்கள் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா புத்தர் வந்து பாத்தீங்கன்னா அஞ்சனாக்கு பிறந்தவர். ஓகேவா. கலியுகத்த ஆரம்பத்துல பிறந்தார். இவ்வளவு சொன்ன எல்லா அவதாரங்களும் எல்லாம் நடந்து முடிஞ்சது, சாஸ்திரங்கள் இருக்கு. இப்ப வர கடைசி அவதாரம் வந்து பாத்தீங்கன்னா கல்கி அவதாரம். கல்கி வந்து பாத்தீங்கன்னா இனி இதுக்கப்புறம் வரக்கூடியது. ஓகேவா. விஷ்ணு வியாசர் என்று சொல்லக்கூடிய ஒரு பிராமணருக்கு சம்பலா என்ற ஒரு கிராமத்துல பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் அவதரிப்பார். அவதரிச்சு மில்லியன் கணக்குல கோடிக்கணக்கான அசுரர்களை தன் கையால எல்லாரையும் சாவடிப்பார் அப்படின்னு சொல்லி சாஸ்திரத்துல போட்டிருக்கு. இந்த பகவான் எப்படி எந்த மாதிரி அவர் செய்ய போறாரு, அவரோட பிளான் என்னது நம்மளுக்கு தெரியாது. ஓகேவா. அவர் ஒரே சாவடிக்கிறாரா, இல்ல வைரஸ் வச்சு சாவடிக்கிறாரா, இல்ல எப்படி சாவடிக்க போறாரு, அது அவருக்கு தான் தெரியும், அவரோட பிளான் அது. ஓகேவா. ஏன்னா உலகங்கள் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நிறைய வந்து கெட்ட விஷயங்கள்ல வந்து போயிருக்கு. அது மட்டும் இல்லாம நிறைய வகையான சொல்லுங்க, நிறைய வகையான அசுரத்தனங்கள் வந்து அதிகமா இருக்கு. இதெல்லாம் வந்து இப்ப வெறும் கலியுகத்தோட ஆரம்பத்துல தான் நம்ம இருக்கிறோம். ஒன்னும் கலியுகத்த நடுவுக்கு ஒன்றும் போடல, ஒன்னும் கலியுக கலைச்சில போல. பகவான் கல்கி அவதாரம் கலியுக கடைச்சியில் தான் அவர் வரப்போறாரு. ஓகேவா. சாரி, ஷார்ட்டா நான் முடிச்சிடறேன். அதுக்கப்புறம் குண அவதாரம் இருக்கு. குண அவதாரம் 3 வகை குணங்கள் இருக்கு. ரஜோ குணம், தமோ குணம், சத்வி குணம் இருக்கு. இந்த 3 குணங்களுக்கு ரஜோ குணத்துக்கு பிரம்மதேவர், சத்விக குணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா விஷ்ணு, தமோ குணத்துக்கு சிவபெருமான். இந்த மாதிரி வந்து 3 குணம் அவதரிக்கிறாங்க. ஓகேவா. அடுத்து மன்வந்தர் அவதாரம் 14 மனுக்கள் வராங்க. ஸ்வயம்புவ மனு, 2வது ஸ்வாரோச்சிச மனு, 3வது உத்தம மனு, 4வது தாமச மனு, 5வது ரைவத்த மனு, 6வது சாக்ஷுஷ மனு, 7வது வைவஸ்வத மனு,
8வது வந்து பாத்தீங்கன்னா சாவரணி மனு, 9வது தக்ஷ சாவரணி மனு, 10வது பிரம்ம சாவரணி மனு, 11வது தர்ம சாவரணி மனு, 12வது ருத்ர சாவரணி மனு, 13வது தேவ சாவரணி மனு, 14வது இந்திர சாவரணி மனு. இந்த மாதிரி 14 மனுக்கள் சொன்னல. இந்த மனுக்கள் தான் பிரம்மோட ஒரு பகலுக்கு வருவாங்க. இப்ப நம்ம இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா எத்தனாவது மனு? 7வது மனு வைவஸ்வத மனுவுல இருக்கும். அதாவது சத்தியபிரத முனிவர் இருக்கிறாருல, அவருதான் இப்ப வைவஸ்வ மனுவாக வந்து இப்ப இருக்கின்றார். ஓகேவா? இந்த ஒவ்வொரு மனு வரும்போது அந்த காலத்துல இந்திரன் இருக்கிறால, சொர்க்கத்துல அதிபதி இருக்கிற, அவங்களும் அந்த டைமுக்கு ஒரு டைமுக்கு மாறுவாங்க. ஒரே பொசிஷன்ல யாருமே இருக்க முடியாது. அதே போல வியாசதேவர் இருக்கிறால, வியாசதேவர் என்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பட்டம். இந்த வியாசதேவரும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மன்வந்த அவதார காலகட்டத்துல மாறுவார். இப்ப நம்மளுக்கு இருக்கக்கூடிய வியாசர் வந்து பாத்தீங்கன்னா 28வது வியாசர். இவர் பேர் வந்து வெறும் வியாசர் இல்ல, வியாசர்னா பட்டம். இவர் பேர் வந்து என்னன்னா கிருஷ்ண துவாபாயின வியாசா, அதான் இவரோட பேர். அப்ப 28 வியாசர்கள் இருக்கிறாங்க. ஓகே, அது லிஸ்ட் பெருசா இருக்கு, அது ரொம்ப நேரமாயிரும், அதனால அதை ஸ்கிப் பண்றேன். அடுத்து யுகாவதாரம். யுகாவதாரம்னா 4 யுகங்கள் இருக்கு. சத்திய யுகம், திரேதா யுகம், துவாபர யுகம், கலியுகம். சத்தியாயுகத்துல பகவான் வந்து ஒயிட் கலர்ல ஸ்வேத வராகமா வராரு. 2வது திரேதா யுகத்துல ரெட் கலர்ல வராரு. 3வது வந்து துவாபர கருப்பு கலரா வராரு, அது கிருஷ்ணரா வராரு. திரேதா அவதாரத்துல சோப்பா வந்து பாத்தீங்கன்னா அது வந்து வராக அவதாரமா வராரு. பன்றி அவதாரத்துல சோப்பு கலரா வராரு. துவாபர யுகத்துல கருப்பு கலரா வராரு, கிருஷ்ணரே வராரு. கலியுகத்துல வந்து பாத்தீங்கன்னா கோல்டன் கலர்ல வராரு, அதாவது சைத்தன்ய மகாபுருவா வராரு. ஓகேவா? கிருஷ்ண வர்ணம் துவிசா கிருஷ்ணம் சங்க உப்பாங்க அஷ்டரம் பார்ஷதம் யக்ஞ சங்கீர்த்தன பிராய் எஜந்தி சுமேஷா. பாகவதம் 11வது காண்டம் 5வது அத்தியாயம் 32வது ஸ்லோகத்துல பகவான் கலியுகத்துல எந்த ஆயுதம் எடுத்து வர மாட்டாரு. அவர் எடுத்து வர ஒரே ஆயுதம் யக்ஞ சங்கீர்த்தன பிராய. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இந்த எல்லா வகையான ஆயுதங்களோட இந்த ஹரே கிருஷ்ண மந்திரம் ஆயுதம் மிகப்பெரிய பெருசானது. ஏன்னா அது எல்லா மனதுக்குள்ள இருக்க அழுகுகளையும் சாகடிச்சிடும். எனக்கு கடைசி வந்து பாத்தீங்கன்னா சக்தி ஆவேச அவதாரம். சக்தி ஆவேச அவதாரம் 2 வகைப்படும். ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா சாக்ஷாத் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒண்ணு வந்து ஆவேசா சொல்லுவாங்க. சாக்ஷாத்னா பகவானோட சக்தியாக நேரடியா வராரு. அது யாரு? சேஷா. ஆதிசேஷனுக்கு நாகம் இருக்குல்ல, அது பகவானோட சக்தி நேரடியா வருது. ஆவேசனா வந்து என்னன்னா பகவானோட சக்தி அது வேற ஒரு ஜீவராசி கிட்ட கொடுத்து அந்த ஜீவராசி சக்தி படைச்சு அந்த அவங்க வருவாங்க. உதாரணம் நாரத முனி, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பரசுராமர், வியாசதேவி, இவங்கெல்லாம் வந்து ஆவேசா அப்படி சொல்லுவாங்க. சக்தி ஆவேச அவதாரம் இந்த மாதிரி வந்து வருகின்றது. இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நிறைய எண்ணற்ற அவதாரங்கள் வந்து வந்துகிட்டே இருக்கும். நீர்வீழ்ச்சியில மழை வந்து பெய்யற மாதிரி எல்லா அவதாரங்களும் வந்துகிட்டே இருக்கும். இந்த மாதிரி இதெல்லாம் வந்து யாருக்கிட்டே இருந்து வந்து அந்த மூல காரணம் யாரு? ஏசாம்ச கலாபம்சா கிருஷ்ணஸ்து பகவான் சுயம். அந்த கிருஷ்ணர் கிட்ட இருந்தா வருது. அப்படிப்பட்ட கிருஷ்ணர் வந்து என்ன தத்துவம்? கிருஷ்ணன் என்ன தத்துவம்? அத்வைத ஞான தத்துவ பகவான். அத்வைதனா வந்து என்ன அர்த்தம்? அத்வைதனா 2 இல்ல 1ன்னு சொல்லி அர்த்தம். ஞான ஃபுல் நாலேஜ். பிறகு தத்துவம்னா அவர் ஒருத்தர் தான் தத்துவம். அவரோட பகவான் கிட்ட இருந்து இது எல்லா வகையான அம்சங்களும் எல்லாம் வருகின்றது. ஓகே, ஹரே கிருஷ்ணா. ஜெய் சைத்தன்ய சரிதாமிருதா கி ஜெய். ஜெய் ஸ்ரீ ராதா கோபால் ஜூ கி ஜெய். जय श्री जगन्नाथ बलदेव सुभद्रा महारानी की जय. श्रील पुरबादी महाराज की जय. इताई गौर प्रमानंदे. हरि हरि बोल. यस, கேள்விகள்?